इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. நாலாவது ஸ்லோகம் பார்க்கணும். அமனஸ்வான்னமே துக்கராக துவேஷபயாதேகா அப்ராணோ ஜமனா சுப்ரஹா இத்தியாதி ஸ்ருதி சாசனா வரைக்கும் பார்த்துருக்கோம். அது எல்லாம் ஃபுல்லா மனநத்தை பற்றி சொல்ற போர்ஷனை பார்த்தோம். இப்ப இன்னைக்கு ஆரம்பிக்க போற போர்ஷன் ரொம்ப முக்கியமான போர்ஷன் நிதித்தியாசனம். இனிமே சொல்லக்கூடிய ஒரு 5-6 ஸ்லோகங்களும் நிதித்தியாசனத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம். முதல்ல அதுக்கு முன்னாடி சிரவணம் மனனம் நிதித்தியாசனம்னா என்னன்றத பார்த்தோம்னா, என்ன பண்ணார், மைத்ரேயி பிராமணத்துல மைத்ரேயிக்கு யாஜ்ஞவல்க்யர் ஆத்மாவாரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேதாந்தத்துல ரொம்ப முக்கியமான சாதனம் பகிரங்க சாதனம், அந்தரங்க சாதனம்னு 2 இருக்கு. நம்ம பண்ணக்கூடிய கர்மாக்கள், நம்ம பண்ணக்கூடிய உபாசனைகள், நம்ம தெரிஞ்ச விஷயங்கள், இந்த பக்தி மார்க்கம், இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பகிரங்க சாதனத்துலதான் வருது. அந்தரங்க சாதனம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நிலையம் தாண்டி வேதாந்தத்துக்கு வரும். வேதாந்தத்துக்கு வந்த உடனே வேதாந்தத்துக்கு அப்புறம் அடுத்து இருக்கிறது ஒரே ஒரு ஸ்டேஜ் தான், ஞானம் வரணும். இந்த ஞானம் வரத்துக்கான அந்தரங்கமான ஒரு சாதனம் என்ன அப்படின்னா, ரொம்பவும் ரகசியம், ராஜவித்யா ராஜகுஷ்யம் அப்படின்னு சொல்லக்கூடியதான சாதனம் 3 சாதனம்: சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிரவணம்னா என்ன அப்படின்னா, வேதாந்த வாக்கியங்களை நம்ம கேட்கறது தான் சிரவணம். வேதாந்த வாக்கிய குசும கிருதனார்த்தத்வாத் சூத்திரானம் அப்படின்னு அதுதான் சாஸ்திரம்னு பேரு. பிரம்மசூத்திரத்துக்கு தான் வேதாந்த வாக்கியங்கள்ன்ற அழகான புஷ்பங்கள்லாம் அங்கங்க இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒரு சூத்திரத்துல அப்படி கட்டி கொடுத்ததுனாலதான் பிரம்மசூத்திரம் பேரு. பிரம்மசூத்திரம் படிக்கிறோம் அப்படின்னாக்கா வேதாந்த வாக்கியங்களை படிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். உபனிஷத் வாக்கியங்கள் தான் பிரமாணம் அர்த்தம். உலகத்துல நம்ம இது வரைக்கும் பிரமாணம்னு முதல்ல கொஞ்ச நாள் கண்ணில் பாக்குறது பிரமாணம், அனுமானத்தை பிரமாணம், இன்டெலெக்சுவல் பிரமாணம் அப்படின்னு சொல்லி வேத பிரமாணம் வரைக்கும் வந்தோம். வேத பிரமாணம் வந்த உடனே கூட இது இந்திரனை பத்தி நமக்கு தெரியாது. வஜ்ரஹஸ்த புரந்தரகான்னு வேதம் சொல்லிடுச்சுன்னா அதான் பண்ணணும். சொர்க்கம் இருக்கா இல்லையான்னா வேதம் சொல்றது சொர்க்கம் இருக்கு. இப்படி ஒரு நம்பிக்கையோட அந்த வேதத்து மேல இருக்கின்றத பிரமாணமா. அதுக்கும் அடுத்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல போய் வேதாந்தம் தான் பிரமாணம். பிரமாகரணம்னாக்கா அந்த அறிவை உண்டாக்குவது எதுன்னா அந்த வேதாந்தம் தான். நகி ஆகமம் அந்தரேன அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆச்சாரியார். ஆகமம், இந்த வேதாந்த சாஸ்திரம் இல்லாம ஞானம்ன்றது யாருக்குமே கிடைக்காது அப்படின்னு நான் உத்ரேட்சித்துமப்பி சத்தியா அப்படின்னு பாஷ்யத்துல சொல்லியிருக்காரு. ஆக எல்லாத்தையும் இப்ப இனிமே எப்படி பார்க்கணும் நம்ம வாழ்க்கைன்னா, எங்கேயாவது உபனிஷத்துல சொல்லியிருக்கா அதுதான் நமக்கு பிரமாணம். வேதத்துல சொல்லியிருந்தா பிரமாணம். அது எந்த ஒரு காரணத்தை அனுசரிச்சு அது சொல்லியிருக்கு, அந்த கர்மாவை அனுசரிச்சு. ஆனா நமக்கு வாழ்க்கைக்கு எது பிரமாணம் அப்படின்னா, என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு எது பிரமாணம்னா இனிமேல் பண்ணா இந்த சந்தேகமா இருக்கக்கூடாது. உபனிஷத்துல எங்கேயாவது சொல்லியிருந்ததுன்னா அது பிரமாணம். பாக்கி இடத்துல சொல்லி இருந்ததுன்னா ரைட்டு, நம்ம கேட்டுக்கலாம். அப்படி இருந்ததுன்னா ஒத்துக்கலாம், அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஆனா நமக்குன்னு அது எழுதி 100% எடுத்துக்கணும்னா உபனிஷத் வாக்கியங்களை தான் பிரமாணமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உபனிஷத் வாக்கியமான பிரமாணத்தை சொல்லக்கூடியதுதான் சப்த பிரமாணம்ன்ற 6வது பிரமாணம். அந்த சப்த பிரமாணமானது பிரம்மத்தை சொல்லக்கூடிய ஒரு அதிகரணமா இருக்கிறதுனால உபனிஷத்துக்கு ஒரு முக்கியம். உபனிஷத்து அப்படின்னு சொன்னாலே வித்யான்னு அர்த்தம். உப நீ சத் அப்படின்னா சதேர் தாத்தோகோ, சதுலுன்னு ஒரு தாத்து இருக்கு, அதுல படிச்சிருக்காரு பாணினி. அதுக்கு 3 அர்த்தம் இருக்கு. கதி அவசாதம் அப்படின்னு எல்லாம் அர்த்தம் பண்ணியிருக்காரு அவரு. விசரணம் கதி அவசாதம். விசரணம்னா நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீக்கக்கூடியது எதுவோ அதுதான் அந்த சத்தினுடைய அர்த்தம், உபனிஷத்துன்ற அர்த்தம். நம்ம வாழ்க்கையில அடைய வேண்டிய கதி என்ன அப்படின்னு சொல்றது எதுவோ அதுதான் உபனிஷத்துன்ற இருக்குல்ல, அந்த சத்துன்ற அர்த்தம். அப்புறம் விசரணம் கதி அவசானம். வாழ்க்கையில இதுக்கு மேல நம்ம இதுமேல் பற்றி எதுவும் பண்றதுக்கு இல்லை, அவ்வளவுதான். அதோட எண்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறமும் ஒரு சாதனைன்றது கிடையாது. அந்த ஸ்டேஜ் ரீச் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் போய் சாதனத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லைன்றதுனால அவசாதம்னு சொல்லி இந்த 3 அர்த்தம் கூடியும் வரக்கூடிய அந்த சத்து அப்படின்ற ஒரு விஷயமான வேதாந்தத்துக்கு உப பண்ணிட்டு போய் ஒரு குரு வீட்டை போய் உட்கார்ந்து நீ நித்து
நிச்சயமான ஒரு அறிவை நமக்கு வர வரைக்கும் அதை பண்ணுவது எதுவோ அதுக்கு பேர் தான் உபனிஷத் அப்படின்னு பேரு. அந்த உபனிஷத் அப்படின்னால வித்யா அப்படின்னு அர்த்தம். சார் உபனிஷத்துனா புத்தகம் தானே, வித்யான்னு எப்படி அர்த்தம்னாங்க, வேதத்துல ஆயுர்வை கிருதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கிருதத்துக்கு பேரை நெய் ஊற்றிக்கிறோம், அந்த நெய்யுக்கே பேரு ஆயுஷ்ன்னு பேரு. எப்படின்னா ஆயுஷை வளர்க்கறதுனால ஆயுஷ்ன்னு பேர் அதுக்கு. அதே மாதிரி இது வித்யை கொடுக்கறதுனால இதுக்கே வித்யான்னு பேரு. அதனால ஞானம்னாலும் குருனாலும் வேதாந்தம்னாலும் பிரம்மன்னாலும் எல்லாம் உபனிஷத் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துருக்கோம். உபனிஷத் தான் உத்கிருஷ்டமான பிரமாணம். ஏன்னா புருஷார்த்தங்கள்ல 4 புருஷார்த்தங்கள் இருக்கு. இதுல காமா அர்த்தம் தர்மம் மோட்சம்னு இருக்கிறதுல பரம புருஷார்த்தம்னு சொன்னா மோட்சம் தான் பரம புருஷார்த்தம். அப்படிப்பட்ட அந்த மோட்சம் கூடிய பரம புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியது எதுவோ அது ஒன்னதான் நம்ம ரிகக்னைஸ் பண்ணணும். பாக்கி எல்லாமே செகண்டரி எய்டு டு டீச் தான். ஆக எது நமக்கு முக்கியமான இடத்துல வந்து நிறுத்தி இருக்கோம்னா உபனிஷத். அந்த உபனிஷத்துல நிறைய வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கு. எல்லாமே நச்சிதேதம் போன கதையெல்லாமும் சொல்லியிருக்கு. உபகோஷல வித்தியால உபகோஷனம் கதையெல்லாம் இருக்கு, அதெல்லாமும் இருக்கு. ஆனா தாத்பரியம் எங்க இருக்குன்னா பிரம்மத்துல இருக்கு. எல்லாமே எப்படியோ அழைச்சின்னு போய் உங்களை பிரம்மத்துக்கிட்ட போய் விடணும் அப்படின்றதுதான் தாத்பரியம். அதையும் அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா போதுமா அப்படின்னாக்க பிரம்மத்தை சொல்றதுன்றதுல தாத்பரியம் இல்ல, நீதான் அந்த பிரம்மன்னு சொல்றதுலதான் தாத்பரியம் அப்படின்றதுனால கடைசியா இவங்க என்ன பண்ணாருன்னா மகா வாக்கியங்கள் மூலமாக அந்த உபனிஷத் என்னத்தை தத்து தொம் அதி அப்படின்னு முடிக்கிறது. இதை எப்படி பெரியவாள்லாம் சங்கர பகவத் பாதாச்சாரியாலாம் எப்படி இதை அனலைஸ் பண்ணார் அப்படின்னாக்க மகா பிராகரணிகதையா வேதத்துல இந்த இடத்துல ஒண்ணு சொல்லியிருக்கோம், அந்த இடத்துல ஒண்ணு சொல்லியிருக்கோம், அந்தந்த கான்டெக்ட் எல்லாம் சொல்லியிருக்கோம், அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. முழுக்க முன்னாடி உபக்கிரமம் உபசம்ஹாரம், முதல்ல என்ன சொல்லியிருக்கு கடைசியில என்ன சொல்லியிருக்கு. ஒரு லெக்சர் கொடுக்கணும்னா நீங்க என்ன சொல்லணும், உங்களுடைய ஆப்ஜெக்டிவ சொல்ல போறோம் இல்லையா. நான் இந்த மாதிரி ஐ எம் கோயிங் டு கிவ் எ லெக்சர் ஆன் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஐ ஹவ் driven to this point only அப்படின்னு சொல்லி முடிச்சாதான் வரவங்களுக்கு என்னத்தை சொல்றாங்கன்னு தெரியும். அதே மாதிரி என்ன பாயிண்ட சொல்றதுக்கு வரணும் அது புதுசா இருக்கணும். இதுக்கு முன்னாடி யாருக்காவது சொன்னது இருந்ததுன்னா நான் லெக்சர் கொடுக்க வேண்டிய அவசியம் தான் கிடையாது இல்லையா. அது மாதிரி புது அபூர்வத்தை இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, இதை கேட்டா என்ன பிரயோஜனம் அப்படின்றது சொல்லணும், பலம் இருக்கணும். அதை சொல்றதுக்காக ஐ கேன் மேக் யூஸ் ஆஃப் சம் ஸ்டோரிஸ், இல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா ரொம்ப இதை குளோரிஃபை பண்றதுக்காக இப்படிப்பட்ட அர்த்தவாதங்கள் இப்படி சொல்லணும். அப்படி அபூர்வத்தை அப்ப அர்த்தவாதம் பலம் உபக்கிரமம் உபசம்ஹாரம் அப்புறம் உபபத்தி ஹவு லாஜிக்கல் இது அப்படின்னு இப்படி எல்லாம் சேர்ந்துதானே ஒரு லெக்சரை நம்ம சொல்றோம். அப்படி சொன்னாதான் அது ஒரு லெக்சர்னு. இப்படி முழு வேதத்தையும் இவெல்லாம் பெரியவாள்லாம் அனலைஸ் பண்ணி என்டையர் வேதத்துக்கும் தாத்பரியம் என்னன்னா தத்து சமன்வயாத் என்ற ஒரு சூத்திரத்துல அப்படியே எடுத்து கொடுத்தாரு. இது எல்லாத்துக்கும் தாத்பரியம் ஜீவ பிரம்ம ஐக்கியத்துலதான் தாத்பரியம். நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய படிப்பு எல்லாத்துலயும் உபனிஷத்தினுடைய தாத்பரியம் என்னன்னாக்க ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் தாத்பரியம் அப்படின்னு சொல்லி தத்துவமசி அப்படின்னு சொன்னார். அந்த தத்து அப்படின்னு சொன்னா நமக்கு என்னன்னு புரியல, நம்ம ஏதோ கடவுள் நினைச்சுட்டு இருக்கோம், பிரம்மன் நினைச்சுட்டு இருக்கோம். அதெல்லாத்தையும் அவர் சொல்லி கொடுத்தாரு நமக்கு. எப்படின்னா பஞ்சீகரணம் ஆச்சு, அதனாலதான் இந்த உலகங்கள்லாம் உண்டாச்சு அப்படின்லாம் சொன்னாரு. அப்புறம் நான் அதுல ஒரு சந்தேகம் இருக்கு, நான்னா யாரு அப்படின்னு எனக்கு தெரியல. நான் என்ன நினைச்சேன், இந்த ஸ்தூல சரீரத்தை தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன், சூக்ஷ்ம சரீரத்தை நானும் நினைச்சிட்டு இருந்தேன், காரண சரீரத்தை நான் நினைச்சேன். அதெல்லாம் இல்லப்பா, அன்னமய கோஷம் இல்ல, பிராணமய கோஷம் இல்ல, மனோமய கோஷம் இல்ல. உனக்கு எதெல்லாம் தெரியறதோ உன்னுடைய புத்தி சித்திக்கு ஏற்படுறதோ அது எல்லாமே அனாத்மா. இது இல்லாததான ஒரு அறிவு எதுவோ அதுதான் ஆத்மா உன்னுடைய அறிவு அப்படின்னு சொல்லி கொடுத்து, அப்படிப்பட்ட இந்த உலகத்துக்கெல்லாம் எது காரணமா இருக்கோ ஜெகத் காரணமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மமோ, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மமோ, இங்க சொல்லுற 3 சரீரத்துக்கு விலட்சணமாகவும் பஞ்ச கோஷத்துக்கு அதீதமாகவும் அவஸ்தாத்திரயத்துக்கு சாட்சியாகவும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தத்துவமசின்னு சொன்னேன். இது எல்லாத்தையும் கேட்டோம் நம்ம. அதனால இப்ப என்ன சிரவணம் ஆயிடுச்சு, இதுதான் ஆச்சு. இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா உலகத்துல இருக்கிற பிரமாணங்கள்லாம் நான் நம்பி பிரயோஜனம் இல்லை, ஒண்ணுதான் உபனிஷத்து தான் நான் நம்பி ஆகணும். அந்த உபனிஷத்துல என்ன சொல்றதுன்னாக்க என்னை பத்தி தான் சொல்றது. நான் யாருன்னு சொன்னா நான் பிரம்மம் அப்படின்னு சொல்றது. எந்த கடவுளை இவ்வளவு நாள் நான் தேடிட்டு எத்தனையோ ஜென்மாக்களா தேடிந்தானா அதை போய் காமிச்சு நீதாம்பாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருச்சுன்னா அது எப்படி அது சாதாரணமா ஒத்துக்கிறது? எத்தனை வருஷமா நமக்கு அனாத்மாவிலேயே இருந்து பழக்கமாயி என்னை பார்த்து திடீர்னு நீதான் பிரம்மான்னு சொன்னானாக்க எனக்கு இருக்கிற கஷ்டத்துல அதை எப்படி ஒத்துக்க முடியும்ன்றதுனால நம்மளால அதை ஈஸியா ஜீர்ணிக்க முடியல. இப்ப இது கேட்டதுனால என்ன ஆச்சுன்னா ஒரு நாலேஜா இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் நமக்கு இருக்கு. அமெரிக்காவில்
ஒயிட் ஹவுஸ் இருக்கு, ரொம்ப பிரமாதமா இருக்கு, அங்க வந்து ஒரு 1500 பேர் அங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணியிருப்பான் அப்படின்னு ஒரு நாலேஜ் வந்ததுன்னா அது நாலேஜா இருக்கு. அதே மாதிரி நான் தான் பிரம்மன்னாக்க நான் தான் பிரம்மன்னு சொல்றது வேதம் அப்படின்னு ஒரு நாலேஜா இருக்க தவிர நான் பிரம்மமா மாறல. என்ன அப்படின்னாக்கா நமக்கு நடுவுல ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரமாணம் அசம்பாவனை இருந்தது. அது எதெல்லாம் வாழ்க்கையில நான் படிக்கணும்னு அலட்சியில் இருந்தேன். இப்போ சிரவணத்தினாலதான் இது கிடைக்கும், உபனிஷத் தான் பிரமாணம்னு சொல்லி நான் ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆயிட்டேன். அதனால பிரமாண அசம்பாவனை போயிடுச்சு சிரவணத்தினால. இப்போ அதுல சொல்லக்கூடிய விஷயம் நான் எப்படி பிரம்மமாவேன் அது என்னால ஒத்துக்கவே முடியலையே. நானும் நினைச்சாக்க நான் பேசும்போதே நான் சொல்ற காலத்துல என்னுடைய புத்தியோடையும் என்னுடைய சரீரத்தோடையும் என்னுடைய இன்டலெக்டோட சேர்ந்ததுதான் நான் தானே இருக்கு. அந்த நான் இல்லைன்னு வேற சொல்றீங்க. அப்ப எந்த நான் அது லாஜிக்கலா இருக்கு பேசுறதெல்லாம். ஆனா நாலேஜ் வேறையா இருக்கு, நான் வேறையா இருந்துட்டு இருக்கேன். ஒரு கேப் இருந்துட்டே இருக்கு. என்ன நான் பிரம்மமா, நான் எப்படி பிரம்மமா இருப்பேன்? என்ன பார்த்தா என் பிரம்மன் நானே ஒத்துக்க முடியல அப்படின்னா தானே நீங்க ஒத்துக்கிறது. ஐ ஆம் நாட் கன்வின்ஸ்டு. இந்த கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறது அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, ஏன் கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறதுன்னா எவ்வளோ அப்டக்கல்ஸ் இருக்கு நமக்கு. இந்த மனசுன்றது ஒரு பெரிய அப்டக்கல். அது ஒத்துக்கவே மாட்டேங்கிறது நம்மள. என்னுடைய மனசு நான் சொல்றபடி கேட்க வேண்டிய மனசை இல்ல உனக்கு இருக்கிற பிஹேவியருக்கும் உனக்கு இருக்கிற கல்மஷத்துக்கு நீ எப்படி பிரம்மமா இருப்ப, அந்த கடவுள் எவ்வளவு அப்படின்னு எனக்கு நானே கேட்டு ஏன் அப்படின்னாங்க. நான் ஏன் அப்படி நினைக்கணும்னா அதை மாதிரியே நினைச்சு நேற்று வரைக்கும் அது மாதிரி நினைச்சு பழக்கம் என்னை பத்தி. ஆனா இன்னைக்கு நான் வேதாந்தம் கேட்கும் போது நான் அது இல்லைன்னு சொன்னா கூட என்னால ஒத்துக்க முடியல. அதனால இந்த அப்டக்கல் இருந்துட்டே இருக்கு. அந்த பிரமேய விஷயத்துல ஒரு அப்டக்கல் இருக்கு. இந்த பிரமேய அசம்பாவனா போகணும்ன்றதுக்காக பண்ணக்கூடியது எதுவோ அதுதான் மனனம் அப்படின்றது. இந்த மனனம்னா என்னன்னாக்க, இப்போ மோட்சம்னாக்க அது ஏதோ நான் கேட்டுட்டேன் சார், தத்துவமசின்னு சொல்றது வேதாந்தமும் ஆத்மபோதமும் படிச்சுட்டேன், ஆனாலும் நான் வந்து பிரம்மமா இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு ஒருவேளை இப்படி எல்லாம் கேட்டேன்னா நான் பிரம்மம் ஆயிடலாமோ என்னமோ அப்படின்னு ஒரு போஸ்ட்போன்மெண்ட் ஒண்ணு பண்ண பாருங்க. அந்த போஸ்ட்போன்மெண்ட்டும் டேஞ்சரஸ். இப்படி போஸ்ட்போன் பண்ணா நான் என் லைஃப் லாங் போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்பேன். அதனாலதான் ஸ்ருதி என்னை பார்த்து சொல்லிட்டு போஸ்ட்போன்மெண்ட். இப்போ கேட்கிற காலத்துல நீ பிரம்மத்தை நான் அடையணும்னாக்க நான் ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிடும். உடனே உபாசனை பண்ணலாமா, கர்மா பண்ணலாமா, கோயிலுக்கு போலாமா அப்படின்னு நீ ஒன்னும் பண்ண வேண்டிய காரியம் எதுவுமே இல்லையே. நீ தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் கண்ணை திறக்க வேண்டியதுதான். நீ யாரு, நீ பிரம்மான்றது தெரிஞ்சுக்கணும். சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு சார், அது எப்படி சார் கஷ்டமா இருக்குன்னாக்க, அப்போ உடனே நம்ம யோசிச்சு பார்க்கலாம் அது எப்படி ஸ்ருதி வந்து தத்துவமசின்னு சொல்லுன்றது யுக்தியினால அதை போட்டு நல்லா கடையிறோம். அது எப்படி இருக்கும்னா, உலகத்துல நமக்கு தெரிஞ்ச பொருள்கள் எல்லாம் ஜடத்தோட கூடியிருக்கு, எல்லா பொருளும் குணத்துடன் கூடியிருக்கு, எல்லா பொருளும் ஒரு ஆகாரத்தோட கூடியிருக்கு, எல்லாமே அப்படிதானே இருக்கு, எல்லாமே இம்பியூரா இருக்கு. என் மனசுல வர தாட்ஸ் எல்லாம் இம்பியூரா இருக்கு. இதெல்லாத்துக்கும் மீறி நான் எப்படி பியூரா இருப்பேன் அப்படின்னு சொல்றதுன்னா இந்த ஓஹோ கரெக்ட், இவர் சொல்றது லாஜிக்கா தான் இருக்கு, இவர் சொல்றது லாஜிக்கா தான் இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா கன்வின்ஸ் யுக்தியினால நம்ம ஆகிட்டே வரோம் இல்லையா. இந்த யுக்தியினால பண்ணக்கூடியது எதுவோ அதுதான் மனனம். திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டே இருந்தான்னா இந்த வேதத்துல சொல்லி இருக்கிறது நிஜம்தானா அப்படின்ற ஒரு சந்தேகம் போய் நிஜம்தான் அப்படின்னு ஒரு கன்விக்ஷன் வரதுக்காக பண்ணக்கூடியது எதுவோ அது மனனம். இப்போ சிரவணமாச்சு மனனமாச்சு, இருந்தாலும் எனக்கு வரல. இது ரெண்டுத்திலயும் முடிஞ்சிருக்கணும். ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு கச்சேரின்னா அந்த கச்சேரி உங்க விஜய் சிவா முடிஞ்சு போச்சு விஷயம், அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்கு? ஆனா இங்க மாத்திரம் உங்க மைண்ட் இன்டெலெக்ட் எப்படி இருக்கு, அதை கேட்ட விட்டுட்டீங்களா தெளிவா இருக்கு. நீங்க பிரம்மாண்ட மாத்திரம் நீங்க ஒத்துக்கல அப்படின்னா எங்க இருக்கணும் ப்ராப்ளம்? இதே தானே ஒரு விஷயம். எல்லா விஷயம் மாதிரி தான் இதுவும் ஒரு விஷயம். ஆனா இது மாத்திரம் அப்படின்னு நமக்கு அதை ஒத்துக்கொள்ள முடியாததான ஒரு நிலைமை ஒண்ணு இருக்குன்னா, ஏன்னா ஒரு விபரீதமான ஒரு பாவனை நம்ம வச்சுருந்தோம். அந்த காலத்துல இருந்து நான் சின்னவன், பெரியவாளுக்கு நான் நமஸ்காரம் பண்ணி பழக்கம், பாஸ் என்னாக்க இன்னும் பழக்கம், இதெல்லாம் லோக்கல்ல இந்த மாதிரியே வளர்த்து 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 வந்து எனக்கு எப்படி ஆயிருக்குன்னா தர்மசாஸ்திரம் அது இதுன்னு போட்டு என்னை போட்டு நல்லா பந்தப்படுத்தி வச்சிருக்காங்க. அதுல இருந்தெல்லாம் வெளியில சீக்கிரமா என்னால வர முடியல. இந்த விபரீதமான ஒரு பாவனை இருக்க, இது எதனால வந்ததுன்னா ஹேபிட்ஸ்னால வந்தது. இந்த ஹேபிட்டை போய் நீங்க ஒரே சமயத்துல நீதான் பிரம்மம் இன்னைக்கு நிறுத்துன்னு சொன்னா எப்படி நிறுத்துறது நானு அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னாக்க, முதல்ல நான் சொன்னேன் நான் தான் பிரம்மான்றது வரைக்கும் வரல. பிரம்மான்னு ஒண்ணு இருக்கு ஒத்துக்கிறேன், அது ஆத்மாவா இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஆனா அதை நானுன்றதுக்கும் லாஜிக்கல் தான் இருக்கு. ஆனாலும் எனதாகல அந்த நாலேஜ். நான் வேற நான் பிரம்மன்னு நான் சொன்னா கூட நான் பிரம்மன்னு நான் கரெக்டா அதை அசிமிலேட் பண்ணி சொல்லிக்கல.
அந்த அசிமுலேஷன் லேக்கிங். அந்த அசிமுலேஷன் எப்படி வரும்னா ஒரு நிச்சய கொடுத்தாதான் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா திருப்பி திருப்பி அந்த இடத்த போட்டு தத் சிந்தனம், தத் கதனம், தத் அந்யோன்யம், தத் பிரபோதனம்னு சொல்றாரு பஞ்சதேசிக்காரர். அதையே நினைச்சிட்டு இருக்கணும், அதையே பத்தி பேசிட்டு இருந்தேன்னா உனக்கு வேணும். அதுக்கப்புறம் உனக்கு இந்த டவுட் நின்று போயிடும், உனக்கே நின்று போயிடும். இப்ப இது இன்னொருத்தருக்காக வேணும், நமக்கு தானே இந்த டவுட். நான் பிரம்மான்னு சொல்றது, நான் பிரம்ம இல்லைன்னு நினைச்சா அது எப்போ போகும்னா எனக்கு நானே போனோம்னா நான் அது பிரம்மத்தை நன்னா நான் என்ன கிரகிச்சேனோ அதை நன்னா வாங்கிக்கணும். அந்த வாங்கிக்கிறது ஃபுல் கண்டிஷனோட வாங்கிக்கூடிய விஷயத்துக்கு பேரு நிதித்தியாசனம் அப்படின்னு பேரு. இந்த நிதித்தியாசனத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ஒரு கோல்னு ஒண்ணு இருந்தது. ஆனா ஒரு ப்ராசஸிங் அப்படின்னு சொன்னா அப்ப ஒரு அவுட்கம், ஒரு அவுட்புட்னு வந்ததுன்னா அனித்தியத்துவம், இதெல்லாம் வந்துடும். நீங்க மோட்சத்தை அடைவதற்காக நான் ஏதோ சாதனம் பண்றேன்னு நினைச்சுட்டே இருந்தீங்க, சாதனம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் இந்த ஜென்மா முழுக்க. எப்ப நீங்க அடையிறது? அதனால மோட்சன்றது ஒரு கோல் இல்லப்பா, அது ஆல்ரெடி அன் அக்கம்ப்ளிஷ்டு ஃபேக்ட். இதோ ஆல்ரெடி அக்கம்ப்ளிஷ்ட போய் நான் தேடுறேன், கோலா வச்சுக்கிறேன்னாக்கா எப்படி நடக்கும்? அந்த கோலுன்னு உங்ககிட்ட இருக்கிறதோட அந்த மிஸ்கன்செப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த மிஸ்கன்செப்ஷனை முதல்ல போக்கடிக்கணும். அந்த மிஸ்கன்செப்ஷன் போலன்றதுக்காக சொல்லக்கூடிய கிரந்தங்கள் எதுவோ அந்த கிரந்தங்களுக்கு பேரு நிதித்தியாசன பரமாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். அப்படி வரக்கூடிய ஸ்லோகங்கள் தான் இப்ப நம்ம பார்க்க போற ஸ்லோகங்கள். நிதித்தியாசனம் முதல்ல மனநத்துல மனசுதான் இது. நீங்க அப்ராணன் அமனன் அப்படின்னு சொல்லிட்டு மதனம் பண்ணார். எப்படி ஒரு யாகத்துக்கு போகும்போது புரோடாசத்தை எப்படி வேணாலும் வேதத்துல எது நம்ம பேசினாலும் வேதத்தினுடைய எக்ஸாம்பிள் படி பேசணும். ஏன்னா வேத பிரமாணத்தை வச்சுட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். உபனிஷத்தும் வேதம் தான். அப்போ முன்னோர்கள்லாம் மீமாம்சகர்கள்லாம் எப்படி வேதத்தை இன்டர்பிரேட் பண்ணாங்களோ அப்படி இன்டர்பிரேட் பண்ணாதான் நம்ம இங்க இருக்க முடியும். இல்லைன்னா நமக்கு வேதம் தெரியாதுன்னு சொல்லிவிடுவான். ஸோ அதுல இருக்கிற நியாயங்கள் என்னவோ அதெல்லாம் இங்கே அப்ளிகபிள் இல்லையா. அவன் என்ன சொன்னான் அங்க அப்படின்னா, ஒரு புரோடாசத்துக்காக எடுத்துன்னு ஒரு நெல்லை எடுத்துன்னு வந்தீங்க. அந்த நெல்லை என்ன பண்ணா சங்காத்தம்னு எல்லாரும் போட்டு குத்தணும். குத்தி அதுல இருந்து அந்த மந்திரத்தை சொல்லி அதை ஒரு புரோக்ஷனம் பண்ணி அதனால குத்தி எடுக்கக்கூடிய அரிசியினால பண்ணக்கூடிய புரோடாசத்தினாலதான் உங்களுக்கு சொர்க்கம்ன்ற பதவி கிடைக்கும். இல்லைன்னா நீங்க நல்லா வாஜ்பேயாக நான் நல்லா பண்ணியிருக்கேன், நான் நல்லா 26 பசு வச்சுட்டு நான் 16 ரித்துகளை வச்சுட்டு ஒரு பெரிய யாகம் 5 நாள் ராத்திரி பகலும் பண்ணியிருக்கேன். உடம்பெல்லாம் வெண்ணெய் தடவிண்டு கையில அந்த அரிசினா கூட செய்யக்கூடாது. இப்போ யாகம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா. 5 நாள் பண்ணோம்னாக்க கையில அந்த மான் கொம்பு தான் வச்சுக்கணும். அந்த மான் கொம்பாலதான் பண்ணணும். ஒரு இடத்துக்கு ஒரு பாத்ரூம் போனோம்னாக்கா அந்த தர்மபத்தினியும் அந்த யஜ்யத்துல இருக்கிற எஜமானரும் அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லுவா. எல்லாரும் உட்கார வச்சு நான் போய் 10 நிமிஷம் போயிட்டு வந்தோன்னா திருப்பி விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு எதுக்காக பண்றேன்? அதுவும் சாதாரண இதுல 20 ஆடு 25 ஆடை போய் வகையை எடுத்து ஹோமம் பண்ணாதான் உங்களுக்கு சொர்க்கமானது கிடைக்கும்ன்றதுக்காக பண்றேன். இதுல ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தது இருக்குன்னா கூட அது ஒரு மர்டர் ஆயிடும். இப்படி இல்லாம நான் ஒழுங்கா பண்ணேன்னாக்கா அந்த 29 ஆடுகளும் என்ன ஆக போறது அப்படின்னு சொன்னா அடுத்த ஜென்மாவில பிராமண ஜென்மாவா பிறக்க போறது. அது மாத்திரம் இல்ல, அதனுடைய அப்பா அதனுடைய அம்மா இதெல்லாம் பிறக்கிறது மாத்திரம் இல்லாம அதெல்லாம் பிரம்மஞானம் வரக்கூடியதான ஒரு ஃபேமிலியில எப்படியோ அந்த உபனிஷத்தை கையில புத்தகத்தை தொட்டுவிடுவா. அந்த புத்தகம் அப்படி வரணும்னாக்க இப்படி நிறைய யஜ்ய ஆகாதிகள்லாம் நடந்துருக்குது. நிறைய பேர் இருக்கா, நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தா. இப்ப யஜ்ய ஆகாதிகள்லாம் நடக்கிறது இல்ல. நம்ம எல்லாம் எப்படியோ எப்படியோ இந்த புத்தகத்தை தொட்டுட்டோம். ஆனா அடுத்த ஜெனரேஷனுக்கு இப்படி வருமா அப்படின்னு பார்த்தா யாகங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னாங்க அதுல இருக்கிற ஒரு நுணுக்கங்களும் காரணம். அந்த அவகாதம் பண்ணோம்னா அந்த இதை இடிக்கிறோம், அந்த நெல்லை இடிச்சா அதுல இருந்து வரக்கூடிய புரோடாசத்தினாலதான் ஹோமம் பண்ணணும்னு இருக்கு யாகத்துல. அந்த புரோடாசமானது நெல்லை கொத்துறது எப்படி வேணாலும் பண்ணலாமே, கீழே தேய்ச்சாலும் பண்ணோம், இதை நகத்தினாலையும் கிள்ளலாமே அப்படின்னா இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அது என்ன பண்ணணும்னா எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும், அப்படி குத்தணும். அது குத்தி எடுக்கக்கூடிய அந்த நெல்லுக்கு தான் அந்த ஒரு விஷயம் இருக்கு. அப்படி அவகாதம் பண்ணக்கூடிய புரோடாசம் எப்படி அந்த யாகத்துல யூஸ் ஆகி அந்த யாகத்தினால அந்த எஜமானனுக்கு சொர்க்கம் வருதோ அப்படி இந்த படிப்பானது எப்படி பண்ணா மனனம் பண்றோம். இதை அவகாதம் பண்றோம். நான் அது இருக்க முடியாது, இது இருக்க முடியாது, நான் சூக்ஷ்ம சரீரமா இருக்க முடியாது, நான் ஸ்தூல சரீரமா இருக்க முடியாது, நான் காரண சரீரமா இருக்க முடியாது, நான் மனசாக இருக்க முடியாது, நான் பிராணனாக இருக்க முடியாதுன்னு போட்டு கடைசி எது வரைக்கும் கிடைக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு வர வரைக்கும் அந்த பிரம்ம நானுன்னு உணர்ற வரைக்கும் அங்க எப்படி புரோடாசம், எந்த புரோடாசம்
அந்த நெல் யூஸ் ஆகுதோ அதே மாதிரி இந்த யுக்தியானது நமக்கு அந்த பிரம்ம ஞானத்தை கொடுப்பதற்காக நம்ம இதை போட்டு கடையிறாம இந்த கடைசல் இது யுக்தியினால பண்றான். அவன் என்ன பண்றான், பிசிக்கலா அதை இப்படி பண்ணா அது புரிகிறது. இதையே நம்ம மென்டலி பண்றோம், இன்டெலக்சுவலி பண்றோம். இந்த இன்டெலக்சுவலா நம்ம பண்ணக்கூடியது எதுவோ அதுதான் மனனம். இது அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னாக்க, பஞ்சதசிகாரர் யுத்தம் வாக்கியை ததர்த்த அனுசந்தானம் சிரவணம் பவே. இப்படி இந்த வேதாந்த வாக்கியங்களை எல்லாம் அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டு அதையே நினைச்சிட்டு திருப்பி திருப்பி வார வாரம் ஒரே விஷயத்தையே பேசிட்டு இருக்கோம். பஞ்சகோஷ அதிகா அவஸ்தாத்திர எத்தாச்சு சரீரத்தை விலட்சணம் என்ன இதையே சொல்லிட்டு இருக்கோம். இப்படி கிடைச்சிட்டே இருந்தாதான் உங்களுக்கு அதுதான் தத்துவரூப அனுசந்தானம் பக்தி தெரிவியதுன்னாரு ஆச்சாரியா. பக்தினா என்ன அப்படின்னா, பக்தினா இதெல்லாம் பக்தி ஒண்ணு அத்தியம் பண்ணி பண்ற பக்தி எல்லாம் பக்தி இல்ல. உன்னுடைய சொரூபத்தை என்னவோ அதை இடைவிடாம சிந்திப்பது இருக்க ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் ஏவ பக்தி. பக்திக்கு இதுதான் லட்சணம். வேற பக்தின்னா மறக்கவே கூடாது. ஸ்வஸ்வரூப அனுசந்தானமேவ பக்தி தெரிவியது அப்படின்னு ஆச்சாரியால் ஒரு கிளாரிட்டியோட சொல்லிவிட்டார். இப்படி தன்னுடைய சொரூபத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்களை ஏற்கின்ற உபனிஷத் வாக்கியங்களை அதனுடைய அர்த்தத்தை ஏற்கிட்டு தத்து தொமாசி இல்லைன்னா அந்த தத்துன்றது என்ன சொல்றது, தொம்முன்னு என்ன சொல்றது, ஆத்மானா என்ன சொல்றது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்றது. இதையே அந்த அர்த்தத்தை அனுசந்தானம் பண்றதுன்னா திருப்பி 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 நினைச்சிட்டு இருக்கிறது எதுவோ, கரைக்கிறது எதுவோ, சொல்லிக் கொண்டு இருப்பது எதுவோ, அதை கேட்கறது எதுவோ அதுக்கு பேர் சிரவணம்னு பேரு. அதையே யுக்தியா சம்பாதிக்க அனுசந்தானம், அதையே யுக்தியினால திருப்பி திருப்பி நமக்குள்ள அது யோசிச்சு பார்க்கறான் இல்லையா. அதை கேட்கும் போது அவர் சொன்னாரு கேட்டான். இப்ப அவர் சொன்னதெல்லாம் தத்துவமசின்னு அவர் சொன்னான்னு நானும் தத்துவமசின்னு சொல்லக்கூடாது. அவன் பிரம்மாஸ்மின்னு நான் புரிஞ்சுக்கணும். தத்து அப்படின்னு சொல்லும் பொண்ணு நான் என்ன பண்ண பிரம்மன்னு புரிஞ்சுட்டேன். தொம் அப்படின்னு நீன்னு அவர் சொன்ன நான் புரிஞ்சுட்டேன். இப்ப என்ன தத்து அப்படின்றதுக்கு பிரம்மன்னு புரிஞ்சினேன், தொம்முன்றதுக்கு நானுன்னு புரிஞ்சினேன். நான் பிரம்மமாக அச்சின்னு நான் அகம் பிரம்மா நீ அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இல்லையா. இதுதான் மனநம்னு பேரு. இது மனநம், இது எனக்குள்ள ஆட்சி சொல்றது மனநம். இந்த மனநத்தை என்ன பண்ணோம், சாத்தியாம் நிரூபிச்சுக்கு அர்த்தே ஏதசா ஸ்தாபிக்கிறோம். இதை கொண்டு வந்து நல்லா நம்மளுடைய மனசுல போட்டு நல்லா அதை வெளியில ஆட்டி கரெக்டா அது இன்ஜெக்ட் பண்ணிக்கணும். இந்த எண்ணெய் நம்ம விட்டு மாறவே கூடாது. அப்படி ஒரு இன்ஜெக்ஷன் நமக்கு தேவைப்படுறது. நான் தான் பிரம்மன்னு அது அப்படி போட்டு உடம்புல இருக்கிற எல்லா நாடிகள் ரத்தத்தெல்லாம் அப்படி கலகினாதான் உபனிஷத் பிரமாணம்ன்றது எனக்கு சொன்ன உடனே எனக்கு உபனிஷத் ஞாபகம் வரணும். அப்படி பண்ண நான் தான் பிரம்மம் இப்படி பண்ணக்கூடியது எதுவோ அந்த நிஷ்டைக்கு பேரு நிதித்தியாசனம்னு பேரு. திருப்பி திருப்பி அதையே சொல்லி கொண்டு இருக்கிறது. நிதித்தியாசனம் உச்சத்து. இப்படி பண்ணக்கூடியது எதுவோ அதுதான் நிதித்தியாசனம் அப்படின்னாரு. நம்ம பரமார்த்தால என்ன சொல்றாருன்னா, மனநம் அப்படின்னா கன்விக்ஷன். அந்த நாலேஜுக்கும் அயம் பிரம்மன்றதுக்கும் பிரம்மன் நாலேஜுக்கும் இருக்கிற இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸிங்க்கு பேரு மனநம்னு பேரு. இந்த நிதித்தியாசனம்னா விபரீத பாவனை போறதுக்காக பண்றது. ஹேபிட் பிரேக்கிங் எக்ஸசைஸ் அப்படின்னு பரமார்த்தா அப்படின்னு ஹேபிட் பிரேக்கிங் எக்ஸசைஸ் இது. ஏன்னா நமக்கு ஹேபிட் வந்து நான் சொன்ன உடனே என்னுடைய மனசோடையும் என்னுடைய புத்தியோடையும் நான் வந்துருவேன். இந்த ஹேபிட் எனக்கு இருக்கு இல்லையா, இதை நான் நினைச்சுட்டு இருக்கோம். நான் சொல்லும் போதுதான் எனக்கு சட்டுன்னு நாட்டை கடிச்சுக்கணும். ஐயோ எந்த நான் சொல்றேன் உபனிஷத்துல சொன்ன நானை போய் நான் எடுத்துக்கலையே அப்படின்னு சொன்னா இது என்ன ஆகும், இது அப்பதான் நிற்கும். அது சொன்ன உடனே இந்த நிதித்தியாசனமானது திடப்படும். திடப்பட்டதுனால நான் தான் பிரம்மம் உணரணும் அப்படின்னு சொல்றதற்காக எழுதப்பட்ட ஸ்லோகங்களை தான் இப்ப பாக்குறோம். இப்போ நிதித்தியாசனமா சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள். அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். 34வது ஸ்லோகம். நிர்குணோ நித்யோ நித்யா நிர்விகல்போ நிரஞ்சனஹ நிர்விகாரோ நிராகாரஹ நித்யமுக்தோஸ்மி நிர்மலஹ. நிர்குணஹா நம்ம குணத்துடன் கூடினதுதான் உலகத்துல இருக்கிற எல்லாம். ஒரு பிருத்திவின்னு எடுத்துட்டா அதுக்கு கந்தவத்தின்னு ஒரு குணம் இருக்கு, வாட்டர்னு எடுத்துட்டா குணம் இருக்கு, என்னுடைய உடம்புன்னு எடுத்துட்டா அதுக்கு ஒரு குணம் இருக்கு, வளர்றது வெள்ளையா இருக்கு ஒரு பண்ணு. உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் ஒரு ஆட்ரிபியூட்டோட கூடினதுதான். ஃப்ரீ ஃப்ரம் ஆட்ரிபியூட்னு ஏதாவது ஒரு பொருள் இருக்கான்னா எதுவுமே இல்லை உலகத்துல எனக்கு தெரிஞ்சு. ஆனா ஒண்ணு இருக்குப்பா என்ன, அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்றது. அப்படின்னா இப்ப இதை நான் யோசிச்சு பார்க்கணும். நீங்க அந்த பிரம்மம் எப்படி இருக்குன்னு உடனே அது ஃப்ரீ ஃப்ரம் ஆட்ரிபியூட். அது ஒரு ஆட்ரிபியூட்டும் கிடையாது, அதுக்கு ஒரு குணமும் கிடையாது. அது நிர்குணமா என்ன. உபனிஷத்து என்ன சொல்றது, ஏகோ தேவஹா சர்வபூதேஷு கூடஹா
அப்படின்னு சொல்லி சாட்சி சேதா கேவலோ நிர்குணஸ்த அப்படின்னு ஸ்வேதாஸ்வதரா உபனிஷத் நமக்கு இந்த ஆத்மாவானது நிர்குணம்னு கிளியரா சொல்லியிருக்கு. நிர்குணம் ஒரு குணமும் இல்லாத பொருள் எதுவோ அதுதானப்பா ஆத்மா அப்படின்னு. சரி, நிஷ்கிரியா, ஆனா எந்த ஒரு ஆக்ஷனும் கிடையாது அதுக்கு. இப்ப நான் என்ன பண்ண, எது பண்ணாலும் அகம் கர்த்தா அப்படின்றதோட பண்ணேன். வரும்போதே நான் இப்ப லெக்சருக்கு வரேன், கேட்கும் போதே நான் கேட்கறதுக்கு வரேன், நான் உட்காருகிறேன், நான் பேசுகிறேன் அப்படின்னு எல்லாத்துலயும் ஒரு கர்த்தருத்துவம். அதை தவிர எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இல்லைன்னா எனக்கு அது வேணும் இது வேணும் போக்திருத்துவம் கர்த்தருத்துவம் இதோடதான் ஏதாவது ஒரு கிரியோட தான் சம்பந்தம் எதுவா இருந்தாலும். அப்படி எப்படி இங்கிலீஷ்னா ஒரு சப்ஜெக்ட், ஒரு பேசினா கூட சப்ஜெக்ட் பிரெடிகேட் ஆப்ஜெக்ட் 3 இருக்கணும்னா என்ன, ராவணம் ஜெகாத அப்படின்னு சொன்னா சொல்லிதான் ஆகணும். அப்படி ஒரு கிரியையோடையே நமக்கு பழக்கப்படுத்திருக்கோம் எல்லாம் கிரியையோட. ஆனா இந்த பிரம்மமானது எப்படி இருக்குன்னா நிஷ்கிரியம் அப்படின்னு சொல்றது. இதனால என்ன தெரியுது, நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சது எல்லாம் கிரியையோட கூடினது. ஒரே ஒரு விஷயம் இருக்கு, அதை தெரிஞ்சுதான் இது வரைக்கும் விட்டுட்டோம். அது என்னன்னா அதுதான் பிரம்மம். அது என்ன, அது நிஷ்கிரியம். ஒரு கிரியையும் அது கூட ஆட்ரிபியூட் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு கிரியையினால வந்தது ஆனால் அது அனித்தியத்துவம் ஆகிடும் இல்லையா. ஏதாவது ஒரு கிரியையோட சம்பந்தப்பட்டுச்சுன்னா அந்த கிரியையினால ஒரு பொருள் உண்டாகுது, ஆனால் உண்டானது எல்லாமே நசிச்சு போனோம் இல்லையா. அதுதான் ரூல். அதனால நிஷ்கிரியம் ஆயிடுச்சு. அப்புறம் உலகத்துல நமக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு பொருள் நித்திய வஸ்துன்னு ஏதாவது தெரியுமா நமக்கு? எல்லாமே எப்போ நமக்கு தெரிஞ்சுட்டோ, நம்ம மைண்டுக்குள்ள அது பேஸ் ஆயிடுச்சோ அப்பவே அது அனித்தியம் தெரிஞ்சு போச்சு. நான் சொல்லி அது நோ இங்கிலீஷ் வேல்யூ. எவ்வளவு படிச்சாலும் இவ்வளோ வருஷத்தை நானும் 80 வயசு வாழ்ந்தாச்சு இந்த உலகத்துல. என்ன தெரிஞ்சுட்டீங்கன்னா எந்தெல்லாம் தெரிஞ்சுட்டீங்க அத்தனையும் நான் எட்டானி அதுதானே. எல்லாம் எனக்கு பர்மனன்ட் ஜாப் கிடைச்சிச்சுன்னு சொன்னேன். நான் உங்ககிட்ட வந்து நீங்க என்ன புரிஞ்சுனீங்க, இது வச்சுன்னா 60 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ண போறேன். ஏதோ யூஸ் பண்ணேன் அந்த வார்த்தையை, பர்மனன்ட் ஜாபா. உலகத்துல ஏதாவது பர்மனண்டா? எதுவுமே பர்மனன்ட் இல்லை. அதனால நிச்சயமா எல்லாமே அனித்தியமா இருக்கிறது. ஆனா ஒன்னே ஒண்ணு உலகத்துல இருக்கு நிச்சயம், எதுன்னா அது பிரம்மான்னு சொல்றது. அது ஒண்ணுதான். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்ப என்ன ஆச்சு, அனித்தியத்துல வந்துருக்கு. நீங்க தெரிஞ்சது இதெல்லாம் தெரியப்பட்டதோ அதெல்லாம் கடவுள் இல்லை, அது போச்சு. நிர்விகல்பகான்னாக்க ஒரு விகல்பமும் இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்ல ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இது இன்டிவிசிபிள். எப்படி இன்டிவிசிபிள்ன்றது புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க நமக்கு எல்லாமே ஒரு பொருளோட சம்பந்தப்பட்டுதான் நமக்கு எல்லா விஷயம் உலகத்துல தெரியும். எப்படி தெரியும்னா கடாகாசம் அப்படின்னு சொன்னா இந்த டம்ளருக்குள்ள இருக்கிற ஆகாசம்னு தெரியும். வீடுன்னு சொன்னா மகாகாசம்னு தெரியும். அந்த ஆகாசம் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு? எதுலையும் சம்பந்தப்படல. நீங்களா அதுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸை வச்சுட்டு இது டம்ளர் ஸ்பேஸ், இது டபரா ஸ்பேஸ், இது வந்து பாத்திரம் பேசு, இது அண்டா பேசு, அர்த்தங்கட்டி ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர இது வீடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்க பிளாட்ன்றது எம் பிளாட்ன்றது எல்லாரும் ஸ்பேஸை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த ஸ்பேஸ் வந்து டிவிசிபிளா இருக்கு. டம்ளர்ல இருக்கு, அங்க இருக்கு, உங்க வீட்டுல இருக்கு. இப்படிதான் நீங்க ஆகாசத்தை கூட யூஸ் பண்ணி பழக்கம். வீடுன்னு சொல்லிக்கிறீங்க ஆகாசத்தை போய். ஆனா நம்ம யோசிச்சு பார்த்தாங்கனாக்க அந்த ஆகாசத்தை சொல்றதே தப்புன்னா இன்னும் அதை விட ரொம்ப மோசம். பிரம்மமானது இன்டிவிசிபிள். ஒரு விகல்பமா அதுக்கு கிடையாது, எதோடையும் சேராது. அது நிர்விகல்பகா அப்படின்னு. நிரஞ்சனகா. அடுத்தது நிரஞ்சனகா. அஞ்சனம் அப்படின்னாக்க நம்ம சாதாரணமா அஞ்சனம்னால என்ன புரிஞ்சுட்டுனா மையன்னு புரிஞ்சுட்டு இருக்கோம். அப்புறமா சொல்லுவேன், அஞ்சனம் என்பது யானையோ மஞ்சளை போல வெளுத்து இருக்கும் அப்படின்னு. இப்ப ஒருத்தான கேட்டானா அஞ்சனம்னா என்ன தெரியுமா? தெரியுமே, மஞ்சளை மாதிரியே வெள்ளையா இருக்கும் நானா. இப்ப நமக்கு 3 தெரிஞ்சது. அவனுக்கு வெள்ளை தரல, மஞ்சள் தரல, கருப்பு தரல இல்லையா. அவன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இஸ் குட் இனஃப் ஃபார் us to understand that he knows nothing. அப்ப 3 தெரியல அவனுக்கு. அஞ்சனம்னா கண்மை அப்படின்னா. அஞ்சனம்னாக்க இந்த இடத்துல என்ன சொன்னா ஒரு ஸ்பாட், ஒரு டெயின்டார ஒரு ஸ்பாட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால அங்கேருந்து மைக்குன்னு அங்க வந்துருக்கு. இது வந்து நிரஞ்சனம். இது எது கூடயும் ஒட்டவே ஒட்டாது. நம்ம பேசுற காலத்திலேயே அந்த ஆத்மாவானது நம்ம கிட்ட ஆத்மானது எதோடையும் ஒட்டவே ஒட்டாது. அது கூட எதுவும் கலக்காது. அதோட எதுவும் நீங்க எந்த சந்தனம் இட்டாலும் அதுல போய் ஒட்டாது. அது அஞ்சனங்கள்லாம் உங்களுடைய மைய சந்தனங்கள்லாம் பொட்டு இதெல்லாம் அதுக்கு போய் சேராது. அது நிரஞ்சனமா இருக்கு. நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் பாருங்க, எது நீங்க பண்ணாலும் அது ஒட்டும். உங்களுக்கு எதுவும் இல்லைன்னா எனக்கு ஆசைக்காவது ஒட்டும். அது இதை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னாலும் சொல்லி அப்படியாவது ஒரு பிடிக்கல எடுத்துன்னு வந்து விட்டுருவோம். அஞ்சனம் எப்படியாவது வந்து சேர்ந்துடும். அந்த ராகன்ற அஞ்சனம் வந்து சேர்ந்துடும். அது கூட இல்லாததான் ஒரு பொருள் எதுவோ அதுதான் ஆத்மா. எப்படி இது
நிதித்தியாசனத்துக்கா இப்படி எல்லாம் யோசிச்சு வச்சோம்னாக்கா எவ்வளவு கிளாரிட்டி பாருங்க. நிரஞ்சனஹா நிர்விகாரஹா அப்படின்னா உலகத்துல இருக்கிற பொருள்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அஸ்தி ஜாயத்தே வர்த்தத்தை விபரிணமத்தை அபக்ஷீயத்தை வினஷ்யதி அப்படின்னு 6 பாவங்களுடன் கூடின விஷயங்கள் தான் நமக்கு தெரியும். எதுவா இருந்தாலும் ஒரு குழந்தை வருதுன்னா முதல்ல அந்த குழந்தை உண்டாச்சு அச்சின்னு, அதுக்கப்புறம் பிறந்தது ஜாயத்து, அதுக்கப்புறம் இந்த அன்னத்தினால வர்த்தத்தை, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நன்னா வளர்ந்துட்டே வந்தது விபரிணமத்தை, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அபக்ஷீயத்தை, அதுக்கப்புறம் ஒரு நாள் போகவே போயிருக்கு. உலகத்துல எல்லாம் அப்படிதான். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க எவ்வளவு பிளாட் இருக்கோ அது வரைக்கும் வீட கட்ட முடியும், எவ்வளவு மேக்சிமம் போக முடியும் அது வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு 200 வருஷம் ஆச்சு, என்னொன்னு இந்த வீடெல்லாம் என்ன ஆகும்னு யோசிச்சா இப்பவே பயமா இருக்கு, வாங்கவே மாட்டாங்க யாருமே. இல்ல இதெல்லாம் மிஞ்சி போச்சுன்னா எப்படி இருக்க போறது, எதுவுமே இருக்க போகுது, எல்லாமே அபக்ஷியத்தை. வளரணும் அப்படி இருக்கு. பசங்க ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் வளர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, 40 வயசு ஆச்சுன்னா ஒவ்வொன்னா கண்ணு ப்ராப்ளம், காது ப்ராப்ளம், பல்லு ப்ராப்ளம் எல்லாம் வந்துட்டு அபக்ஷியத்தை. கடைசியில ஒரு நாள் வினஷ்யதி. இப்படி பாவ விகாரங்கள் இல்லாத ஒரு பொருளே நமக்கு தெரியாது. ஒரு சேர் வாங்கினா இது நல்லா இருக்கு 300 வருஷமா இருக்குன்னா இன்னும் 300 வருஷம் பொறுத்து வந்தா இருக்குமான்னு இது எல்லாம் 300 வேணா 600 ஆகலாம், 600 வேணா 650 ஆகலாம், 700 ஆகலாம். இந்த ஒரு நாள் நிச்சயத்துன்றது நிச்சயம். இது எதுவுமே உலகத்துல எல்லாமே அக்ரவம் தான், எல்லாம் நச்சம் தான் உலகத்துல. அதனால சத்பாவ விகாரத்துடன் கூடினது மாத்திரம் தான் நமக்கு தெரியும். ஆனா ஒரே ஒரு பொருள் இருக்கு, நீங்க இந்த பாவத்தோட கூடினதா நினைச்சீங்களே, எந்த பரமாத்மாவையும் பகவானையும் நினைச்சீங்களா, அது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியும். அவருக்கு ஒரு விகாரமும் கிடையாது. அவரை போய் ஒரு விகாரத்தோட ஒரு ஆகாரத்தோட நீங்க நினைச்சிருக்கீங்கன்னாக்கா அது உங்களுடைய மனசுக்கு பிடிக்கிறதுக்காக சொன்னதே தவிர அதுக்கப்புறம் அதுவே இருந்தா அதே விட்டுதான் ஆகணும். நீங்க அதுக்காக சொன்னது அது நிர்விகாரம். அவர் எந்த ஒரு மாடிபிகேஷனும் இல்லாது, ஃப்ரீ ஃப்ரம் மாடிபிகேஷன். அதான் நிர்விகாரஹா. நிராகாரஹா, அவர் எந்த ஆகாரமும் அவருக்கு கிடையாது. அப்படி என்ன சார் எந்த ஆகாரமும் கிடையாதுன்னு சொல்றீங்களா? அப்ப ஏன் நானும் சொன்னேன்னு இதோட சேர்ந்து நான் பாக்குறேன்னா அது என்னுடைய அஜ்ஞானத்தினால நான் பார்த்தேன். அது என்ன ஆச்சுன்னா, நான் தண்ணி மாதிரி தண்ணி ஆகணும். நீங்க டம்ளர்ல ஊற்றினீங்கன்னா டம்ளர் ஷேப்புக்கு வரும், நீங்க பெரிய பாத்திரத்தை ஊற்றினா பெரிய பாத்திரத்தை ஷேப்ல வரும், பெரிய டேங்க்ல ஊற்றினீங்கன்னா டேங்க் ஷேப்புக்கு வரும். அதாவது அதை எடுத்துக்கிற மாதிரி இந்த ஆத்மாவானது ஒரு ஆகாரமும் கிடையாது. அவன் வாட்டருக்கு ஏதாவது ஆகாரம் இருக்கான்னு அது எல்லாத்தையும் சேர்த்துட்டா மாதிரி என்னுடைய ஆத்மாவுக்கு ஒரு ஆகாரம் இல்லை. நான் என்னோட சேர்ந்துட்டேன், நானும் நினைச்சுட்டேன், உங்களோட சேர்ந்தீங்க நீங்க நினைச்சுட்டீங்க, அவங்களோட சேர்ந்தாங்க அவங்க நினைச்சுட்டாங்க எல்லாரும். ஆனா வஸ்துதா இந்த மாதிரி எப்போ ஒரு ஆகாரம் வந்ததுனாலே அப்பவே நீங்க புரிஞ்சீங்க அது அனாத்மா, அது இல்லை நீங்க. அதனாலேயே தெரியுது இல்லைன்னு. அப்ப என்ன அது அப்படின்னா சுதி எல்லாம் என்ன சொல்றது, அது நிர்விகாரம். ஒரு விகாரமும் கிடையாதுப்பா, ஒரு ஆகாரமும் கிடையாதுப்பா, நிராகாரம் இருக்கு, ஆகாரம் இல்லாதது அப்படின்றது. அப்புறம் நித்திய முக்தோஸ்மி இங்கதான் இருக்கிறது நமக்கு. நீ ஆல்ரெடி நித்திய முக்தன். இப்ப நீ பந்தன்னு நினைச்சிட்டு அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இப்ப கேட்கிற காலத்திலேயே பிரம்மன் தான் நீங்க, அது சொல்றதுக்காக தான் வந்திருக்கு. கேட்கிற தத்து கோம் அசி தத்து கோம் பவிஷ்யன்னு சொல்லிட்டு வேதம்னா கூட சரி பின்னாடி வரும் போல இருக்குன்னா ஒண்ணு கிடையாது. இப்ப கேட்கிற காலத்தை தத்து கோம் அசி இப்பவே நீங்க இருக்கீங்க. அது நீங்க ஒத்துக்கலன்றதா அதுக்காக சுத்தி கிளியரா சொல்லிருக்கு. நீங்க இப்பவே பிரம்மம் நித்திய முக்தன். யாருக்கு பந்தம்னு ஒண்ணு இருக்கோ அவனுக்குதான் முக்தி. நித்திய முக்தன். உனக்கு ஏது பந்தம்? இவ்வளவு நாள் நான் பந்தம்னு நினைச்சது தப்பு. எனக்கு நான் இந்த சரீரத்தை நினைச்சது, என் வீடு என் குண்டாடி என்னுடைய குடும்பம் நினைச்சதுன்னு என்னுடைய ப்ராப்ளம். அது நான் தப்பா எதையோ புரிஞ்சுட்டு அத்தியாசத்தினால அதெல்லாம் எனக்கு சேர்ந்தவா நான் புரிஞ்சுருக்கேன். நான் யாரு வஸ்துதா அப்படின்னாக்க உண்மையிலேயே என்னுடைய ஸ்வரூபம் நித்திய முக்தகா, ஆல்ரெடி முக்த புருஷன். நீ இப்போ பிரம்மம் இல்லைன்னு ஆச்சுன்றதுனா நீ பிரம்மம் இல்லைன்னு ஆடியேன்னு ஆல்ரெடி பிரம்மன் தான். பிரம்மன் தான். அதுதான் சத்து. அவர் என்ன போட்டாரு, நித்திய முக்தகான்னு சொல்லாம அஸ்மி அப்படின்னு போட்டார் பாருங்க. அந்த அஸ்மின்னு நம்ம எல்லாம் படிக்கும் போது அஸ்மி, இந்த அஸ்மியை எல்லாத்தோடையும் சேர்த்துக்கணும். அகம் நிர்குணஹா அஸ்மி, அகம் நிஷ்கிரியா அஸ்மி, அகம் நித்யா அஸ்மி, அகம் நிர்விகல்பஹா அஸ்மி, அகம் நிரஞ்சனஹா அஸ்மி. இந்த அஸ்மி எல்லாத்தோடையும் சம்பந்தப்படுத்தணும். நான் இப்பவே அப்படிதான் இருக்கேன். அது தெரியாம நான் ஏதோ நினைச்சிட்டு இருக்கேன். நான் எல்லாரோடையும் ரொம்ப வேண்டியவன் சார் அப்படின்ற, எல்லாரும் என்னை கண்டா பிடிக்கும். நான் எப்போ அஞ்சனம் வந்ததுன்னா நீ ஆத்மா இல்லைன்ற அர்த்தம். இந்த மாதிரி நீங்க யோசிச்சு அதுக்கிட்ட கொஞ்சம் குதர்க்கமா இருக்கும். ஆனா இது ஃபேக்ட். அதுதான் இந்தியா எல்லாரோடையும் ஈசிட்டு இருக்கான்னா என்ன அர்த்தம்? ஏன்னா நிரஞ்சன் ஆத்மா எதோடையுமே ஈசிக்க கூடாது, ஈசிட்டு இருக்கான்னு இருக்கா. லோகத்துல நமக்கு தெரிஞ்சிருக்க பிரயோகங்கள் எல்லாம் வித் ரெஃபரன்ஸ் டு ஆத்மா எல்லாம் ராங்கா தான் இருக்கும் யோசிச்சு பார்த்தா இல்லையா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொருள் எங்கேயுமே கிடையாது, இருக்கிறது ஒண்ணுதான்.
இதெல்லாம் கல்பிதமான பொருள். அந்த கல்பம் எப்ப கல்பிதம்னு சொல்லியாச்சு அதுல அநேக பேதங்கள் வரும். அதனால நித்திய முக்தா நிர்மலா, ஒரு மலமும் கிடையாது. இந்த சத்துவ குணம், தமோ குணம், ரஜோ குணம் இதெல்லாம் உலகத்துக்காக வந்தது. எனக்கு ஒரு குணமும் கிடையாது, ஒரு மலமும் கிடையாது. எனக்கு டைட்டே பண்ணாது. என்னுடைய தாட்டே ஒரு டைட்டு தான். எனக்கு நான் யோசிக்கிறேன்னா நான் பிரம்மன் தானே. நான் போய் பிரம்மத்தை விட்டுட்டு எதையாவது ஒண்ணு யோசிச்சேன் அப்படின்னு சொன்னால அந்த தாட்டு என்னை மலினப்படுத்திட்டுன்றதுதான் அர்த்தம். அதனால எவர் பியூர் அப்படின்னு சொல்றதுக்காக நிர்மலா. அப்ப நிரஞ்சனாக்கும் அதே தானே வருதுன்னாங்க. நீங்க கேட்கிற காலத்திலேயே நீங்க பியூர் அப்படின்னாக்கா உங்களுக்கு சந்தேகம் வரும். இப்போ பியூரு, நாளைக்கு நேசிக்கு அப்படின்னாக்கா நீங்க எப்பவுமே பியூர் தான், அப்பவும் பியூர் தான், இப்பவும் பியூர் தான், நாளைக்கும் பியூர் தான், இருக்கிறது ஒரு பிரம்மன் தான், அது நீங்க தான் அப்படின்னு சொல்றதுக்காக நிர்மலா. இந்த சின்ன பேதம் நிரஞ்சனகாக்கும் நிர்மலா தான். நிரஞ்சனான இப்போ நீங்க பியூர் அப்படின்னா உங்களுக்கு இப்போ சந்தேகம் வந்துருச்சுன்னா நாளைக்கு நீங்க பியூர் தான், நேற்றுக்கும் பியூரா தான் இருக்கீங்க. இப்போ எதையோ நீங்க நினைச்சிட்டு நீங்க தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே தவிர யூ ஆர் எவர் பியூர், யூ ஆர் ஆத்மா, யூ ஆர் பிரம்மம் அப்படின்னு சொல்றது. நிர்குணோ நிஷ்கிரியா நித்யா நிர்விகல்பா நிரஞ்சனா நிர்விகாரா நிராகாரா நித்திய முக்தா நிர்மலா அஸ்தி அப்படின்னு யார் இதை திடமா இப்படி ஒரு புரிவு வருதோ இந்த புரிதலுக்கு பேர் தான் நிதித்தியாசனம். இதை நல்லா எப்போதும் மறக்கக்கூடாத ஒரு விஷயம். எந்த ஒரு குணமும் கிடையாது, எந்த கிரியும் கிடையாது. நான் எட்டர்னல் பர்சன், நிர்விகல்பா இதெல்லாம் பாருங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் ஆத்மாவை தவிர பாக்கி எல்லாம் குணத்துடன் கூடினது, கிரியையுடன் கூடினது, நான் எட்டர்னல் விகல்பத்துடன் கூடினது, எல்லாம் இன்சூரா இருக்கு. இப்போ இன்சூரா இருக்கு, நாளைக்கு இதை விட இன்சூரா மாறும். எல்லாமே மாடிஃபிகேஷனோட கூடினது, எல்லாமே ஒரு ஸ்டேப்போட கூடினது, எல்லாமே பந்தப்பட்டது. உலகத்துல எல்லாம் ஒருத்தருக்கு சொந்தமா தான் இருக்கு. எல்லாமே உலகத்துல இதெல்லாம் இதுவா இருக்கு. நிர்மலம் எல்லாமே மலத்துடன் கூடி இருக்கு. இப்படி இது எல்லாம் இல்லாதது எதுவோ அதுதான் அப்படின்னு சொன்னதுனாலேயே அது ஆத்மாவை தவிர வேறு எதுவாகவும் இருக்க முடியாதுன்றதுனால ஒரு ஆணியடிக்கமான ஒரு கன்விக்ஷன் நமக்கு வரணும். அதுதான் நிதித்தியாசனம். நிதித்தியாசனத்துல நம்ம என்ன பண்ணோம்னா நான் யாருன்றதை இப்பதான் புரிஞ்சுக்கணும். எதெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டோமோ அது இல்லை நானுன்றத நல்லா புரிய வச்சாரு இதுல. அதுக்கப்புறம் நிர்குணோ நிஷ்கிரியோ நித்யா நிர்விகல்போ நிரஞ்சனா நிர்விகாரோ நிராகாரா நித்திய முக்தோஸ்மி நிர்மலா அப்படின்னு. அதுக்கு அடுத்தது அகம் ஆகாசவத் சர்வம் பகிரந்தர்கதோச்சுத சதா சர்வசமஸ்தித்தா விஸ்தங்கோ நிர்மலோ சலஹா. அகம் ஆகாசவத் சர்வம், நான் ஆகாசவத் சர்வம். பகிரந்தர்கதோ அச்சுதஹ, பகிரந்தர்கதஹ அச்சுதஹ சதா சர்வசமஹ சித்தஹ நிஸ்தங்கஹ நிர்மலஹ அச்சலஹ. எல்லாம் தெரிஞ்ச வார்த்தை தான் நமக்கு. அகம் ஆகாசவத், ஆகாசமானது எப்படி ஒரு டம்ளர்ல இருக்கிற ஆகாசமும், ஒரு டபரால இருக்கிற ஆகாசமும், ஒரு அர்த்தஞ்சட்டியில இருக்கிற ஆகாசமும், வீட்டுல இருக்கிற ஆகாசமும், அமெரிக்கால இருக்கிற ஆகாசமும், தேசம் காலம் பஸ் எதுக்குள்ளதான் நீங்க நினைச்சா அது எதோடையும் சம்பந்தப்படாம எங்கும் அந்த ஆகாசம் இருக்கோ அதே மாதிரி நான் எங்கும் இருக்கிறேன். இங்கே இருக்க, வெளியிலயும் இருக்கேன். நான் இங்க இருக்கேன்றதுனால வெளியில இல்லையானே அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதா அப்படின்னு சொல்றது. அனந்தமா இருக்கார் அவர். வியாப்ய நம்ம இது பண்ணும்போது சங்கல்பம் பண்ணும்போது தர்ப்பணத்தெல்லாம் பண்றவங்க பாக்கியங்கர ஆபியங்கர ஸ்திதி அப்படின்லாம் சொல்றதுதான். பிரவர்த்தமானன்னு சொல்றோமா. ஆபியங்கரான்னாக்கா உள்ளுக்குள்ள, பாக்கியம்னாக்கா வெளியில. அந்தரும் நான் இங்க இருக்கேன், வெளியிலயும் நான் தான் இருக்கேன். அந்தர் பகிஷ்ட சர்வம், இன் அண்ட் அவுட் நான் தான் இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இன் அண்ட் அவுட் இங்கேயே இருக்கிறதுனால தான், வெளியிலேயே இருக்கிறதுனாலதான் எல்லா இடத்துலயும் ஆகாசம் எப்படி இருக்கோ அப்படி இருக்கிறது. எதுவும் லெட் மீ நாட் லிமிட் மை செல்ஃப் டு திஸ் பாடி. நானும் சொன்னதுனால தானே எனக்கு பிரச்சனை வந்தது. இந்த பாடியோட நான் சேர்ந்ததுனால தானே எனக்கு இந்த டவுட் எல்லாம் வந்தது. நான் எப்படி இருக்கேனோ எப்படி இருக்கேனோ எனக்கு இருக்கிறதெல்லாம் இதோட சேராம நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. இன்னும் டவுட் இருக்கிறது எது? ஒரே வஸ்து, அதுதான் பிரம்மம். அதுதான் பிரம்மம். அது ஆகாசவத்து சர்வகதம், அதுதான் அகம். அதுதான் ஆரம்பத்தை பிடிக்கணும். அகம் நானு எப்படி இருக்கேன்? ஆகாசவத்து, ஆகாசம் போல
பகிரந்தர்கதா சர்வம் எல்லாத்துலயும் உள்ளேயும் வெளியிலையும் எல்லாவற்றிலையும் உள்ளேயும் நான் தான் இருக்கேன், வெளியிலையும் நான் தான் இருக்கேன். பகிரந்தர்கதா. அது மாத்திரம் இல்ல, அச்சுதா. அச்சுதானா கீழே விழுது. சூத பழம் அப்படின்னாக்கா மாம்பழம். சூதனா அப்படி அப்படி அந்த பழமானது அந்த காம்புல இருந்து அப்படி பழுத்து பொட்டுன்னு கீழே விழுறது இல்லையா? அதனால அது பேர் சூத பழம்னே பேரு. சுதம்னா கீழே விழுறது. நம்ம இந்த ஒரு நிலையிலிருந்து விழாம காப்பாற்றுறவர் யாருன்னா அச்சுதன். அவர் தான் கிருஷ்ண பரமாத்மான்னு வச்சுட்டு இருக்கோம். அச்சுதகான்னு என்ன அர்த்தம்னா நழுவாமல் இருக்கும் தன்மை. இந்த ஒரு எண்ணத்துல இருந்து நம்ம எண்ணிக்குமா ஆக முடியாது. இங்கேயும் நான் தான் இருக்கேன், உள்ளேயும் நான் தான் இருக்கேன், வெளியிலையும் ஆனா இருக்கேன்ற ஒரு நிலையிலிருந்து எண்ணிக்குமா. ஏன்னா எட்டர்னல் ஆச்சு, ஒழுவாத நிலை. அதே எட்டர்னல் அர்த்தம் அச்சுதகா. இப்போ என்ன ஆத்மா இந்த பஞ்சகோஷத்தோட சேர்ந்து நான் இதோட சேர்ந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல இந்த சுதம் இது இல்லப்பா. அதனாலதான் பஞ்சகோஷ அதீதகான்றத சூச்சிக்கிறது இந்த வார்த்தை அச்சுதா. இந்த இல்லைன்னாக்க இந்த கோஷத்தை உள்ள போய் மாத்திட்டுருவோம், இல்லைன்னா ஜாகிரத்துக்கு உள்ள போடுவீங்க, இல்லைன்னா சொப்பனத்துக்கு உள்ள போடுவீங்க. நான் சின்னதாயிடும். நான் இதுல எல்லாம் சேராதவன்றது அப்பதான் நிற்கும். பஞ்சகோஷ அதீதா அப்படின்னு சொல்றதுதான் அச்சுதா. இது எங்கேயுமே நழுவ மாட்டேன். இருக்கிறது ஒண்ணுதான் ஆத்மா. சதா சர்வசமஹா, எப்பொழுதும் சதா சர்வசமஹா, எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கிறது எதுவோ அதுதான் ஆத்மா. உங்ககிட்ட இருக்கிற ஆத்மா என்னுடைய ஆத்மா, இவருடைய ஆத்மா, காஞ்சி பெரியவாழ்கிட்ட ஆத்மா, ரிட்டாக்காரங்கிட்ட இருக்கிற ஆத்மா, புத்தரோகிட்ட இருக்கிற ஆத்மா, என்னுடைய குரு கிட்ட இருக்கிற ஆத்மா, கோயில இருக்கிற ஆத்மா, எல்லாம் சர்வஹா சமஹா, எல்லாம் சர்வஹா சமஹா. அது மாத்திரம் இல்ல, சதா இருக்க போறது. இன்னைக்கு இல்லன்றதுனால அவர் இல்லாம போயிடுவாரான்னு எங்க இருக்கக்கூடியது அவர் தான். அப்புறம் நித்திய சித்தகா. அவர் சித்தகான்னு என்ன அர்த்தம்? எப்பொழுதுமே இருக்கக்கூடியவர் அவர் தான். இன்னைக்கு இந்த உபாதிகள்லாம் போயிடுச்சுன்னா கூட அவர் இருக்க போறாரு. என்ன சர்வ சித்தகா. அவர் நிஸ்தங்கா, எதோடையும் அவர் அட்டாச்மெண்ட், அவர் எதோடையும் நிரஞ்சராக ஒட்ட மாட்டார். அதனால நிஸ்தங்கமா இருக்காரு. அவர் நிர்மலமாக இருக்காரு, எவர் பியூராக இருக்காரு. அச்சலகா, அச்சலகான்னா எப்பொழுதும் அவர் கழிக்கிறதே இல்லை. ஸ்பந்தனங்கள்லாம் அனாத்மாவான உலகத்துக்கு தான், நிச்சயான உலகத்துக்கு தான் இந்த ஸ்பந்தனங்கள்லாம். அவர் ஒரு காலத்துல அசைதில்லாம அப்படியே கூட்டவத்து கூட்டஸ்தவது நித்தியா சர்வகதா கூட்டஸ்தவது அப்படின்னாரு பகவத்கீதையில. கூட்டஸ்தம் மாதிரி அவர் இருக்காரு. பகிரந்த பூதானாம் அஜரம் சரமேவச சூக்ஷ்மத்வாத் ததவிஜ்ஞேயா தூரஸ்தம் சாந்தி ததே அப்படின்னாரு. உள்ளேயும் வெளியிலையும் தூரத்திலையும் கிட்டத்திலையும் இருக்கிறது எதுவோ அதுதான் அப்படின்னு சொன்னார். அதே கருத்தை உபனிஷத்து சொல்றது. முண்டகோபனிஷத்துல தூராத்து தூரே ததந்தி கேச்ச, தூரம்னு நீங்க நினைச்சீங்கன்னா தூரமா இருக்கு, கிட்டக்கான்னு நினைச்சீங்கன்னா கிட்ட மாதிரி எங்க இருக்கிறதுனால அப்படி இருக்கு. எப்படி இருந்தது ஊஞ்சல்லாம் இப்போ உட்கார்ந்துருக்கேன் நான் இப்படி உங்ககிட்ட போகும்போது நீங்க என்ன நினைச்சீங்க, நான் கிட்டக்க வந்துட்டேன்னு நினைச்சீங்க. நான் இப்படி வரும்போது நான் என்ன நினைச்சு எங்கிட்ட வந்துட்டேன்னு இப்படிதான் இருக்கு எல்லாமே. நான் எது இப்போ தூரம் நினைக்கிறேனோ அது தூக்கருக்கு கிட்ட, எது கிட்டன்னு நினைக்கிறேனோ அது தூரம், இப்படிதான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எங்கும் வியாபிச்சு இருக்காருன்னு. அதுக்கு ஒரு பரமாச்சாரியார் தெய்வத்தின் குரல்ல ஒரு நல்ல கதை இந்த மந்திரத்துக்கு சொல்லியிருக்காரு. அது ஞாபகம் வந்துட்டு, ஒரு பொண்ணு வரன் பார்த்திருக்கா, பொண்ணு பார்க்கறதுக்காக வந்தான் அவன். பையன் வந்த உடனே அந்த பொண்ணு பார்த்தா, அந்த பொண்ணு ரொம்ப கோல்லாம் இருக்கிற பொண்ணு. இந்த பையனை பார்த்த உடனே என்ன நான் எல்லாரும் அட்வைஸ் பண்ண இருக்குன்னா, எனக்கு கை இஸ் மை லிமிட், நான் அந்த மாதிரி ஒரு ஆளு, எனக்கு நிறைய லாட் ஆஃப் கோல்ஸ் இன் லைஃப். சட்டுன்னு ஒரு ஆளை பார்த்து ஒரு ஃபைனல்ட்டான ஒரு லூஸான ஒரு பையனை எடுத்துன்னு எங்க ஆத்துக்காரன்னு சொன்னேன்னா நான் ஒத்துக்கிற டைப் இல்லை. அச்சீவ் சோ மெனி திங்ஸ், அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது, இந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ண முடியேன். சரி என்ன நீ பண்ணுமோ அப்படி பண்ணிக்கோ அப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்சுது. நான் வேற எல்லாருக்கும் பிரதிஜை பண்ணிட்டேன், உலகத்திலேயே யாரு ஒசைச்சியோ அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. இப்போ ஒசைச்சியான ஒரு ஆளை தேடணும் அப்படின்னு வெளியில வந்து வெளியில வந்தா ஒரு ராஜா பல்லக்குல போயிட்டு இருந்தான். எல்லாரும் ஊர் ஜனங்கள்லாம் அவர் வந்த உடனே டக்கு நம்ம அங்கோஸ்தரத்தை எடுத்து கட்டிட்டான் இடுப்புல, ஒரு நமஸ்காரம் பண்ணா ராஜா அப்படி உட்காந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம்னா அந்த பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிட்டா ஒரு ராஜாவை பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஒண்ணும் தெரியாத ஒரு ஆளை பண்ணிட்டு என்னத்த வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிங் இங்கதான் பண்ணானு. அந்த கிங் போயிட்டே இருக்க ஒருத்தர் பஞ்சதேசம் கட்டிட்டு ஒரு பண்டிதர் ஒருத்தர் வந்தாரு. அந்த ராஜா திருவிடுன்னு அந்த பல்லக்குல இருந்து இறங்கி அவரு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டான். அது ராஜாதான் ஒருத்தர் நினைச்சா அந்த ராஜா ஒருத்தரை நமஸ்காரம் பண்றாரு.
அவர் பார்த்தானாக்கா அவர் பியூனியா அவர் பாட்டுக்கு பஞ்சாயத்து வச்சுட்டு ஒண்ணும் தெரியாம அவருக்கு போய் இவர் நமஸ்காரம் பண்றாரு. படிப்பு தான் ரொம்ப முக்கியம். நல்லா படிச்சவன் யாரோ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன இந்த பையன்லாம் நமக்கு சரியில்லைன்றது கரெக்டான்னு சொல்லிட்டு படிச்சவனா தேடிட்டு போனானா. அந்த படிச்ச ஒரு பாயிண்டா இருந்தவர் என்ன பண்ணா, ஒரு அரச மரத்தடியில ஒரு பிள்ளையார பார்த்தோட நின்று 2 குட்டு குட்டிண்டாராம். அவன் ஒண்ணு இவரே நமஸ்காரம் பண்ணா இருந்தாக்க நம்ம ஐ திங்க் மாதிரி ஒன்லி காடு என்ன இவரும் நம்ம கோல்ல வரலையே அப்படின்னு நினைச்சாங்க. அந்த பக்கமா ஒரு நாய் வந்துதான். அந்த நாய் என்ன பண்ணா ஒரு அசிங்கம் பண்ணி போயிட்டான் அந்த பிள்ளையார பார்த்து. அந்த நாய் கடவுளை மதிக்க மாட்டேங்கிறது, அந்த நாய் தான் ரொம்ப வசதி போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டான். சரின்னு போயிட்டே இருக்கு. 4 சேரி பார்த்தீங்கன்னா அந்த நாய் மேல கல் எடுத்து அடிச்சாங்களாம். அந்த நாய் பயங்கரம் ஓடி போயிட்டான். அங்கேருந்து போனோடனே பாரு அந்த பசங்க பாரு எவ்வளவு பேரை கல் எடுத்து அடிக்கிறாங்க, அது விட உயர்ந்ததுன்னு நினைச்சுனான். உடனே அந்த பக்கம் ஒரு ஆள் வந்தாராம். வந்து அந்த பசங்களை ஒரு அடி வச்சாங்க. ஏன்டா வாய் இல்லாத பூச்சியை போய் நீங்க கல் எடுத்து அடிக்கிறீங்க, அதுல போங்கடா அப்படின்னு ஒரு மிரட்டினோடனே எல்லாம் பயங்கரம் ஓடிட்டானா. கட்சியில அந்த பையன் யாருன்னாக்கா இவனுக்கு பார்த்தானே அந்த பையன் பொண்ணு பார்க்க வந்தவன் தான் நினைச்சான். அப்ப சரி நம்ம தேடினு தான் போய் இவனையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தூராத்து சுதூரு அது அனுப்பி கேட்க. எது போனாலும் ரொம்ப தூரமா இருந்தாலும் கிட்டக இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான்னு சொல்ற மாதிரி சதா சர்வ சமஹா அப்படின்னாக்க தூராத்து சுதூரே அது அனுப்பி கேட்க. பகிரந்த பூதானம் அச்சரம் சரதே வச்சான்னு இதே ஐடியாவ கீதையிலையும் சொல்லியிருக்காரு. 13வது கேத்திர விபாகத்துல சொல்லியிருக்காரு. இப்படி நிச்சங்கமாக இருக்கக்கூடியது எதுவோ அதுதான். எப்படி இருந்தாலும் என்ன ஆச்சுன்னா நான் ஒரு சம்சாரி இல்லை அப்படின்றதான் தீர்மானம். இதெல்லாம் என்னத்தை குறிக்கிறது? ஒரே பதத்துல சொன்னா நான் என்னைக்குமே அசம்சாரி, எதோடையும் ஒட்டுவதில்லை. சமயஸ்தரத்தி இது சம்சாரி, எல்லாத்தோடையும் ஒட்டுன்னு போறவன் யாரு? சம்சாரி. இவர் என்ன பண்ண அசம்சாரி அப்படின்றத சொல்றதுக்காக வந்தது. அப்புறம் 3வது இன்னொரு நிதித்தியாசனம் இதே மாதிரியே சித்தனத்துக்கு கூட நித்திய சுத்த விமுக்தேக நித்திய சுத்த விமுக்த ஏகம் அகண்ட ஆனந்தம் அத்வயம் சத்யம் ஞானம் அனந்தம் யது பரம் பிரம்மா அகமேவ தது. நான் யாருன்னு முதல்ல சொல்ற. நான் நிரஞ்சனஹா நிர்குணஹா நிஷ்கிரியா நித்யா நிர்விகல்பஹா அப்படின்னு சொன்னாரு. அகம் ஆகாசவத்து சர்வம், தூரத்துக்கு தூரமாகவும் கிட்டத்துக்கு கிட்டத்தகாம இருக்கிறது நானேன்னு சொன்னேன். இப்ப நான் பாருங்க, இப்ப என்ன நித்திய சுத்த முக்தி, எப்பொழுதும் சுத்தமாகவும் எப்பொழுதுமே விமுக்தனாகவும் இருக்கேன். எனக்கு பந்தோன்றது கிடையாது. பந்தோன்றது இருக்குமே ஆனால் நான் தேடனேன். எனக்கு முக்தி வேணும், நான் வேதாந்தம் படிக்கலாமா அதை பண்ண ஆல்ரெடி சுத்த பிடிச்சேன். எனக்கு எதுக்கு வேணும்? நீ அதுதான் ரமணத்தை விட்டு ஹோ அமைன்னு கேளுன்னாரு. நீ யாருன்னு கேட்டேன்னாக்க இந்த கேள்விக்கெல்லாம் பதில் நீ எப்போ வந்து கேட்டியா அப்போ எனக்கு அசடுன்னு அர்த்தம். சார் எனக்கு வேதாந்தம் புரியுமா சார்ன்னு கேட்டானா என்ன அர்த்தம்? கேள்விக்கே நமக்கு தெரிஞ்சு உனக்கு புரியாது. எப்போ இந்த கேள்வி நிற்கிறதோ அப்பதான் உனக்கு புரியும். அது வரைக்கும் நீ கேட்டுட்டே தான் இருக்க போற இல்லையா? அந்த கேள்வி என்னைக்கு நிற்கிறதோ அன்னைக்கு நீ ஆல்ரெடி நிச்சய சுத்தன்னாக்க நான் எனக்கு எப்ப சார் நான் சுத்தன் ஆவான்னு கேட்டா என்ன அர்த்தம்? நீ கேட்கற காலத்துலயே சுத்தம் தானே. நீ இல்லைன்னு நினைச்சுட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? நிச்சய சுத்தன், எப்பொழுதுமே சுத்தமா இருக்கேன். விமுக்தாமி, எப்பொழுதும் விமுக்தா. விகத முக்தி, எப்போதுமே ஃப்ரீயா தானே நான் இருக்கேன். என்ன எப்போதும் விசேஷமான முக்தியினுடைய சுரூபத்துலதான் நான் இருந்துட்டு இருக்கேன். என்ன நான் எங்க பந்தோன்னு நினைச்சவன் யாரோ அவனுக்கு தான் விடுதலை வேணும். நான் இப்ப அட்டாச் சம்திங் இதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும். நான் இந்த குடும்பத்துல போய் மாட்டின்ட்டேன்னாக்க நான் எப்படா காத்துக்கிறதுன்னு என்னை தூக்கி உள்ள போட்டான்னாக்கா அது விடுதலை ஆகணும். எனக்கு ஜெயில இருந்து நான் எப்போதுமே விடுதலையான பர்சன். எனக்கு வந்து நீங்க எங்க போய் போடுவீங்க? என்ன அது சரியா லாஜிக்கலா இல்லையாப்பா? நீ அதுதானே உன்னுடைய ஸ்வரூபம். நித்திய சுத்தா விமுக்தா ஏகம், இவங்கெல்லாம் ஒரே பொருளாக ஒன்றாக இருக்குமே. நீ வேற அவர் வேற நினைக்கிறது தப்பு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே ஆத்மாதான் அப்படின்றோம். அப்ப இந்த பேதங்கள்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் பேதங்கள். அது போய் கேட்டான் சதேவ சௌமியா இதமக்கிற ஆசி ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா. ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்மா, ஒன்னாகவும் ஒன்னேவாகவும் இரண்டற்றதாகவும் இருக்கக்கூடியதுதான் பிரம்மா அப்படின்னு சொல்லு. இது விசாரம் பண்ணும்போது எதுக்கு 3 சொல்லணும்? எல்லாம் ஒரே அர்த்தம் தானே அப்படின்னாக்கா விதித்தியாசனத்துக்கு இந்த ஒரு அர்த்தம்னாக்கா நம்ம எதையாவது புரிஞ்சுட்டு போயிடுவோம். அதனால கொஞ்சம் கிளாரிட்டியோட சொல்லணுன்றதுக்காக வேதம் ரொம்ப கருணையோட ஏகம் அப்படின்னாக்க ஒன்றுன்னு அர்த்தம். ஒண்ணுனாக்கா நான் எவ்வளோ புரிஞ்சுப்பேன். ஆனா ஒண்ணுனாக்கா அப்பா அந்த லோகத்திலேயே நம்ம ஒண்ணுன்னா அவன் தான் ஃபர்ஸ்ட், எங்க ஆத்துலயே அவன் தான் ஃபர்ஸ்ட், என் கிளாஸ்லயே அவன் ஃபர்ஸ்ட்னாக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன் அமங் த லாட் அப்படின்னா ஒன் அமங்குன்னு நம்ம புரிஞ்சுருவோம்.
இந்த அமங்குன்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது ஒண்ணுதான் அப்படின்றது வரணும். ஏவ அப்படின்னாக்க என்ன பண்றோம், அதுதான்னாக்கா இந்த இது ஏவான்றது எது கூட வேணாலும் சேரும், ஒண்ணு கூடயும் சேரும், ரெண்டு பேரும் அவ ரெண்டு பேர் தான் நான் வசதி உலகத்திலேயே அப்படின்னா அந்த ஏவகாரத்தை எங்க வேணாலும் பண்ணுவேன். இது ஒண்ணுக்கு மட்டும்தான் இது ஏவகாரணம், இந்த அவதாரணம் வரணும்ன்றதுக்காக ஏக ஏவ அத்விதீயம். அத்விதீயம்னா என்ன அர்த்தம், இரண்டற்றதான. இரண்டற்றதானு சொன்னா கூட இந்த ஏழை இல்லைன்னா நம்ம தப்பா புரிஞ்சோம். அப்ப 3 இருக்கும் 4 இருக்கும் இல்ல 5 இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுட்டுவேன். அதுவும் புரிஞ்சுக்க கூடாது. நபிக்கே துவைத்தம் எத்தனை, எந்த இடத்துல ரெண்டாவது பொருளே இல்லையோ அப்படிப்பட்ட அத்விதீயம் அப்படின்னு சொல்றதுக்காக ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்மா அப்படின்னு புரிஞ்சுட்டாதான் அந்த ஏகம்ன்ற பதத்துக்கு நம்ம புரியும். இல்லைன்னாக்கா நம்ம ஒண்ணுனாக்கா பிரதமான்ற அர்த்தத்துல பிரதம மந்திரி அவர் ஒருத்தர் தான், நம்பர் 1 அவர் தான் இந்த உலகத்திலேயேனாக்கா ஒண்ணுன்னு புரிஞ்சுருவோம் அவங்க அதை அப்படின்னு. இது இருக்கிறது ஒண்ணுதான், இதை தவிர வேற இல்ல, இரண்டாவது பதார்த்தங்கள் கிடையாது, இது மட்டுமே தான் இருக்கு. அதுதான் நீ அகம்னு ஆரம்பிக்கிறது, பிரம்மாகம் அப்படின்னு முடிக்க போறது இந்த ஸ்லோகத்துல. நான் அது எப்படி இருக்கேன்னாக்க ஏகமாக இருக்கு. ஏகம்னாக்க இன்னொன்னு விருட்சஸ்வகதோ பேதா பத்ர புஷ்ப பலாதிதிஹி விருட்சாந்தராத்மஜாதீயா விஜாதீயஸ்திலாதிதா அப்படின்னு உலகத்துல இருக்கிற பொருள்கள் எல்லாவற்றையும் நம்ம 3 கண்ணோட்டத்துல பார்க்கணும். உலகத்துல இருக்கிற எல்லாத்திலையும் சஜாத்தீய பேதம், விஜாத்தீய பேதம், ஸ்வகத பேதம்னு 3 இருக்கு. இந்த 3 இல்லாதது எதுவோ அதுதான் ஏகம், சஜாத்திய பேதம் இல்லாதது. ஏவ விஜாத்திய பேதம் இல்லாதது. அத்விதீயம் ஸ்வகத பேதம் இல்லாதது அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக ஏகம் ஏவ அத்விதீயம். ஏகம்ன்ற பதத்துக்கு ஏவ அத்விதீயம்ன்ற பதத்தினோட விசேஷம் எப்படின்னா, சஜாத்திய இப்போ கல்லு வேற மரம் வேறன்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அது விஜாத்திய பேதம். கல்லு வேற, இது கல்லு வேற ஜாதி, மரம் வேற ஜாதி இல்ல. அம்மா இந்த மரத்துக்குள்ள பாத்தீங்கன்னு வச்சுங்க, மாமரம் இருக்கு, வேப்ப மரம் இருக்கு, ஆலமரம் இருக்கு, அரச மரம் இருக்குன்னு அநேக மரங்கள் இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு ஜாதி இப்படி நம்ம புரிஞ்சுருவோம். கல்லை விட வேறானது, என்னை விட வேறானது பிரம்மா. ஆனா இந்த விஷ்ணு சிவன் இந்த கோபா அக்னி பகவான் இந்திரன் எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம புரிஞ்சுக்குவோம். அதுவும் இல்லை அதுவும் இல்லை. அப்ப என்னதான் அப்படின்னா ஸ்வகத பேதம். ஸ்வகத பேதம்னாக்க என்னன்னா பத்திரம், புஷ்பம், பழம், ட்ரங்கு அப்படின்னு ஒரே மரத்துக்குள்ள எவ்வளவு பேதங்கள் இருக்கு. இப்படி ஒரு பேதங்கள் நம்ம ஒண்ணு. இப்படி எந்த பேதமுமே இல்லாத வஸ்து எதுவோ உலகத்துல எதுவோ அதுதான் நீ. அந்த பேதமற்ற பொருள் ஏகம். அது எப்படி இருக்குன்னா ஏகமாவும் இருக்கு, அகண்டமாக. கண்டம்னா வெட்டப்பட்டது. தட் விச் இஸ் லிமிட்டட் இஸ் கண்டம். நாளிகேர கண்ட துவயம் அப்படின்னா ரெண்டு, ஒரு தேங்காய் 2 உடைச்சிட்டேன், 4 கேர கண்ட துவயம் 2ன்றீங்க. கண்டனாக்க அகண்ட பாராயணம் பண்றோம்னா என்ன அர்த்தம், நான் ஸ்டாப்பா ராத்திரி எல்லாம் பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ராத்திரி பகல் பார்க்காம. அகண்டான்னாக்க பார்ட்லெஸ், பிளவு இல்லாத அப்படின்றது. இந்த மாதிரி நீங்க நான் வேற நீ வேறன்னாக்க ஒரு பிளவு, அது பிளவு இல்லாம எங்கும் நிறைந்திருக்கிற ஒரே பதமா அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த வடிவமாய் இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் நான். அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய பொருள் எதுவோ அது நான். அகண்டம் ஆனந்தம். ஒரு பொழுது இந்த ஆனந்த சொரூபம் உங்களுக்கு இந்த விஷயத்துல இருந்து வருதுன்னா இதனுடைய சொரூபம் வெளியில தெரிஞ்சதுனால கொஞ்ச நேரம் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க தூக்கத்துல எல்லாரும் ஆனந்தத்தை அனுபவிச்சீங்களே, எங்க விஷயம் இருந்தது? அது நம்முடைய சொரூப ஆனந்தம் அந்த இடத்துல கொஞ்சம் ஆவிர்வாவம் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் எப்பொழுதுமே ஞானிக்கு ஆனந்தம் தான். ஆனந்தத்தை அவனுக்கு வேற அனானந்தம்ன்றது தெரியாது. எப்போ வரும் நமக்கு துக்கம்ன்றது ஒண்ணு. என்னை விட வேறான ஒரு பொருள் வந்துச்சுன்னா உடனே வந்துச்சு துக்கமும். அப்ப அந்த துக்கத்திலே தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேணும். நான் ஆல்ரெடி ஆனந்த ஸ்வரூபமா இருக்கேன்னாக்க அது துக்க கலப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஆனந்தமாக இருக்கிறார், அத்வயமாக இருக்கார். ஏகமேவ அத்விதீயம் பிரம்மமாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அத்விதீயம் இரண்டாவது பொருளே இல்லாத அத்வயம். ரெண்டாவது திவ்யாத்வை பயம் பகுதி. ரெண்டாவதுன்னு ஒண்ணு வந்துட்டுன்னா உங்களுக்கு பயம் வரும், இல்ல ஆசை வரும், இல்லைனாக்க பயம் கோபம் வரும். அவன் வெள்ளையா இருப்பான், கருப்பா இருந்தான்னாக்க உங்களுக்கு பொறாம வரும், இதெல்லாம் பிரச்சனை வரும். ரெண்டாவது பொருளை ஒத்துந்தீங்கன்னா யூ ஆர் இன்ஃபார்டபிள் அப்படின்னு அர்த்தம். அதனால ஆத்மாவானது நீங்க எப்படி இருக்கீங்க, ரெண்டாவது அற்றதாக இருக்கீங்க. என்ன அத்வயம் சத்தியம் ஞானம் அனந்தம். வேதங்கள் யோவேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் சர்வான் காமாந்தா அப்படின்னு சொல்லி எல்லா காமனைகளுக்கும் அப்பாற்பட்டது யோவேத விதித்தம் குஹாயாம். அது எப்படி பாக்குறதுன்னா
சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ அப்படின்னு உபனிஷத்து, யஜுர்வேத உபனிஷத்துல, தைத்திரிய உபனிஷத்துல சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்மாவுடைய சொரூபம் எதுனாக்க சத்தியம்னு அங்க சொல்லு. தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி. எங்கிருந்து ஆரம்பிச்சது? இங்க இருக்கக்கூடிய நானுன்னு ஆரம்பிச்சேன். எந்துல இருந்து வந்ததுன்னு ஆத்மா ஆகாச சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி, அக்னியில இருந்து ஆப இப்படி எல்லாம் உண்டாச்சுன்னு சொன்னேன்னு நான் யாரு அப்போ அப்படின்றத நினைச்சு பார்க்குவோம். ஸ்துதியை படிக்கும் போது என்ன பண்றோம், இந்த நிதித்தியாசனம் இல்லாததுனால ஏதோ படிக்கணும். பிரம்மான்னு வரும்போது நம்ம புத்தி அப்படியே கடவுளுக்கு போயிடுது. என்ன விட்ட இங்க நான் எப்படி இதுக்கெல்லாம் படைச்சவனா இருக்க முடியும் அப்படின்றது. ஆனா முதல்ல எப்படி ஆரம்பிச்சது வேதம், நீ தான்பா அது உங்ககிட்ட பாரு, அந்த அதுல இருந்தா வந்தது இந்த உலகத்துலாம் அப்படின்னு நம்ம என்னை பார்த்து சொல்லி இருக்குன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் நிதித்தியாசனம். சத்தியம் ஞானம் அனந்தம். இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் இதெல்லாம் விசேஷமான பதங்கள், நல்ல விஷயம் சொல்லலாம். ஆனா அடுத்த வாரம் கொஞ்சம் சொல்லிட்டு, ஏன்னா ஞானம்னாக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுல இருக்கு. சத்தியம் அனந்தம் இதெல்லாம் பிராடா சொல்லணும்னாக்கா இது சத்தியம்னு எதுக்காக சொல்றதுன்னா, உங்களுக்கு சத்தியம்னா என்னன்னு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அசத்தியமான பொருள் தான் சத்தியம்னு தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு எதெல்லாம் நீங்க சத்தியம் சத்தியம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது இல்லைன்னு சொல்றதுக்காக தான் இந்த ஆத்மா சத்தியம்னு சொல்லியிருக்கு. 3 காலத்திலையும் இருக்கிறது தான் உங்களுக்கு தெரியும். 3 காலத்துக்கும் அப்பாற்பட்டதா இருக்கக்கூடிய சத்தியம் இதுதான். ஞானம் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜடப்புற விஷயங்களை வச்சுட்டு அது ஞான விஷயம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இது ஜடமானது இல்லப்பா அப்படின்னு சொல்றதுக்காக ஞானம். உங்களுக்கு தெரிஞ்ச உலகங்கள் எல்லாமே அந்தத்துடன் கூடின விஷயங்கள் தான். உலகத்துல எல்லாமே தெரியும், எல்லாமே அந்தவத்துவம் தான். அது இல்லாதது எதுவோ அது பிரம்மா. அந்த பிரம்ம யாரு? எது பரம் பிரம்மா. எது நீங்க பரபிரம்மான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த பரபிரம்மா அகமேவ தத்து, நான் தான் அந்த தத்து. அந்த பிரம்மமானது நான் தான், என்னை தவிர வேறு இல்லை. அந்த பிரம்மமும் நானும் ஒண்ணு. முதல்ல எப்படி சொன்னீங்க, ஆத்மா இது கொட்டு நான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான்ன்றது அந்த ஆத்மா. அந்த ஆத்மா இஸ் ஈக்குவல் டு பிரம்மம். இதுதான் 2வது ஈக்குவேஷன். 3வது ஈக்குவேஷன் ஐயின்னு சொன்னாக்கா அது ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். ஆத்மான்னு சொன்னாக்கா 2வது ஈக்குவேஷன் பிரம்மான்னு புரிஞ்சுக்கணும். 3வது ஈக்குவேஷன் பிரம்மமும் மோட்சமும் வேறு இல்லை அப்படின்னா ஐயுக்கும் மோட்சத்துக்கும் அபேதம், ஐயுக்கும் ஆத்மாவுக்கும் அபேதம், ஐயுக்கும் பிரம்மத்துக்கும் அபேதம், ஆத்மாவுக்கும் பிரம்மத்துக்கும் அபேதம். இப்படிப்பட்ட அபேதத்தை சொல்லி கொடுக்கக்கூடியது எதுவோ அதுதான் ஆத்ம போதா. அதுதான் நீன்னு சொல்றதுன்னா எல்லாம் அகம் 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 அகம்னு வச்சுட்டு இங்க நிதித்தியாசனம் பண்ணிட்டு இருக்காரு. இங்க இப்படி 36வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். 37வது ஸ்லோகம் ஏவம் நிரந்தராபியஸ்தா பிரம்மைவ அஸ்மி இது வாசனா ஹரதி அவித்யா விக்ஷேபாத் ரோகானிவரசாயனம் அப்படின்னு சொல்ல போறாரு. இப்ப மருந்து இருக்குன்னு தெரிஞ்சுட்டா போதுமா? அந்த மருந்தை சாப்பிட்டாதானே குணம் போகும். நீங்க பிரம்மான்னு தெரிஞ்சுட்டா போதுமா? என்ன நான் பிரம்மான்னு தெரிஞ்சுட்டா போதுமா? அதை உணர வேண்டாமா அப்படின்னா அந்த உணர்றதுக்காக சொன்னதுதான் இந்த நிதித்தியாசனம்ன்றது இல்லையா? நம்ம இப்படி ஒரு சந்தேகம், இது எப்படியோ அதே மாதிரி தான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அதுவும் நிதித்தியாசனம் தான். இன்னும் ஒரு அடுத்த 2-3 ஸ்லோகமும் இருக்கும். அதை அடுத்த திகக்காக இதை நடத்தி பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி.